கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி லைட்டா நம்ம அதை ரிவைஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட விசுவலைசேஷன், ஸோ அதை வந்து இமேஜின் பண்ண சரியா? ஓகே, நம்மளோட கிளாஸஸ் எல்லாம் சூப்பரா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ரிவிஷன்ஸ் எல்லாமே நீங்க நல்லா பண்ணிட்டீங்க. நிறைய மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு ரொம்ப தைரியமா இருக்கீங்க. அதே தைரியத்தோட நீங்க எக்ஸாம் ஹாலுக்குள்ள போறீங்க. உங்களுக்கு அலாட் பண்ண சிஸ்டம் உங்களுக்கு 100% ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. உங்க சிஸ்டம் முன்னாடி உட்காடுறீங்க. உங்களோட எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நிறைய கொஸ்டின் தெரிஞ்ச கொஸ்டினா இருக்கு. அந்த எக்ஸாம் எழுதும் போதே உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு, நிறைய தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாமே ரொம்ப சிரிச்சுக்கிட்டே எல்லாத்தையுமே கொடுத்த டைமை விட 10 மினிட்ஸ் பிஃபோரே கம்ப்ளீட் பண்ணிட்டு ரொம்ப கூலா உட்காந்துருக்கீங்க. அப்படி நாள் போய்கிட்டே இருக்கு. நெட் எக்ஸாம்ல இருந்து ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நீங்க வந்து இப்ப ரெடியா இருக்கீங்க. சிஸ்டம் முன்னாடி உங்களோட ரிஜிஸ்டர் நம்பரை நீங்க டைப் பண்ணிட்டு கெட் ரிசல்ட் அப்படின்னு கொடுத்துட்டு உட்காந்துருக்கீங்க. அப்படியே அந்த பேஜ் வந்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமா வருது. உங்களோட நேம் நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. உங்களோட டீடைல், உங்க பேரண்டோட நேம் எல்லாம் வருது. உங்களோட டேட் ஆஃப் பர்த் கீழே குவாலிஃபைட் ஃபார் ஜேஆர்எஃப் அண்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் அப்படின்னு ஒரு இது. அதை பார்த்தது உங்களுக்கு அவ்வளவு ஹாப்பி ஆயிருது. ஹாப்பில அப்படி குதிக்கிறீங்க, அந்த ரூம்குள்ள அப்படி கத்துறீங்க. ரொம்ப 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 ஹாப்பி ஆயிருது. ஸோ இந்த ஹாப்பினஸை இப்ப உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க ஆனா கொஞ்சம் உங்க தூரமா இருக்காங்க. ஸோ உங்களுக்கு நீங்க போன் பண்ணி சொல்லணும். ஸோ உங்களுக்கு வந்து ரிங் போகுது, இப்ப அட்டன் பண்றாங்க. அவங்க கிட்ட என்னென்ன சொல்றீங்க? அவங்கள பேச விடாத அளவுக்கு உங்க சந்தோஷம் அப்படி அதிகமா நீங்க பேசினா என்னென்னலாம் பேசுவீங்க? அவங்களுக்கு எவ்வளவு கிராட்டிடியூட் சொல்லுவீங்க அப்படிங்கிறத நீங்க வந்து சொல்லுங்க. நினைச்சு பாருங்க. பகனை தூரு மானாக்கேணி மாந்தாக்கு மாந்தற்கு மாந்தற்கு சரி, இப்ப டபுள் டியூட்டி எல்லாம் போகுது, புரிஞ்சிக்க முடியுது என்னால. ஏ வரிசை துணைக்கால் இருந்துச்சுன்னாதான் ஓ வரிசை, இல்லைன்னா ஏ வரிசை. போர் வீரர்கள் தங்கள் தேடலை தொடங்கி இருந்தனர். வெகு நேரம் அவர்களது தேடலில் ஈடுபட்டிருந்தனர். பிறகு தன்னை சுற்றி இருந்த பகுதியின் அமைதியை உணர்ந்த ரவீந்திரன் தன் அண்ணன் வீரேந்திரனிடம், அண்ணா, இன்னைக்கு இந்த பகுதியில அதிகமா நிசப்தம் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணலையா? அதாவது ஒரு பாலைவன போர் வீரனை கூட நாம இங்க இதுவரை பார்க்கலையே. ஓகே, இப்ப ஆடிபிளா இருக்கா? எஸ், எஸ். ஸோ நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இன்னைக்கு லாஸ்ட்ல ஒரு கொஸ்டின் வந்து ஒரு டவுட் இருந்தது. ஸோ அந்த கொஸ்டின் சொல்லிடுறேன். இந்த புத்தா பீரியட்ல எதெல்லாம் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண மோனஸ்ட்ரி? ஸோ புத்தானாலே அவங்க காலேஜ்ங்கிற வார்த்தைக்கு பதிலா ரொம்ப தமிழ்ல சொல்லணும்னா நீங்க சமணர் காலத்துல எல்லாம் விகாரம்னு சொல்லுவாங்க. புத்தர்னாலே அந்த விகாரங்கள்னு சொல்லுவாங்க, கோவில்னு சொல்றதுக்கு பதிலா அதான் மோனஸ்ட்ரின்னு சொல்றாங்க. நம்ம தக்சீலா முன்னாடியே உள்ளதே அப்படின்னு பாத்தீங்கன்னா, தக்சீலா அந்த பீரியட்லயும் இருக்குங்கிற ஒரு காரணத்துக்காக எடுத்துக்கிட்டாங்களோ என்னவோ. நம்ம இப்ப எடுத்துக்கிற ஒரு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு ஆப்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா சிடி, ஓகேங்களா? அந்த சிடி அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பா உண்டு, ஓகேங்களா? அதுல நீங்க கம்பேர் பண்ணீங்கனாலே உங்களுக்கு 3ஆ இருக்கு. சிடி வேற எங்கெல்லாம் இருக்கு? இது ரெண்டுல தானே இருக்கு. 2ஆ 3ஆ அப்படிங்கிற ஆப்ஷன்ல தான் நம்ம வந்து நிப்போம். இதுல தக்சீலா அப்படிங்கிறது அந்த டைம்ல இருந்து புத்திஸ்ட் பீரியட் வரை இருந்ததால அவங்க அதை எடுத்திருக்காங்க. இன்னொன்னு வல்லபாய்ன்னு ஒண்ணு படிச்ச ஞாபகம் இருக்கா? வல்லபி, வல்லபிக்கு என்ன கீவேர்ட் படிச்சோம்? வல்லபி
வள்ளியதா ஒண்ணு இருக்கும் எலஃபண்ட். சூப்பர். ஹினாயானா புத்திசம். ஓகேங்களா, அதுவும் அந்த பீரியட்ல உள்ளதுதான். ஸோ வல்லபியும் அப்போ உள்ளதான், விக்ரமசீலா அப்போ உள்ளதான், நல்ல நலந்தா அப்போ உள்ளதுதான். பாபா மஸ்னத் மட்டும் இப்ப மாடர்னா உள்ளது. இது ஆன்சியன்ல உள்ளது, யூனிவர்சிட்டி கிடையாது. அதனால பி மட்டும் கிடையாது, மத்த எல்லா ஆப்ஷனும் ஏசிபி. ஓகேங்களா, இதுதான் இதுக்குரிய எக்ஸ்பிளனேஷன். ஸோ உங்களுக்கு எவ்வளவு ஞாபகம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் வந்து அந்த லாஸ்ட் கிளாஸோட இதையே உங்கள்கிட்ட நான் கேட்கலான்னு இருக்கேன். கொஸ்டினுக்கு ரெடியா? ரெடினா நீங்க என்னவாக ஆசைப்படுறீங்களோ அதை போட்டு விடுங்க பார்ப்போம். எஸ், சூப்பர். ஓகே, என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா, பாய்ஸ்க்கு மட்டும் அந்த பிரம்மச்சரியத்தை போதிக்கிறவங்க ஒரு குரு இருக்காரு. அவங்க குருவோட பேர் என்ன? சூப்பர், காயத்ரி மேம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. தீக்ஷ குரு. சூப்பர். ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ற இனிஷியல் செரமோனிக்கு பேர் என்னது? சூப்பர், அஜீஸ் அவர்கள் உபநயனா. சூப்பர். அப்ப கான்வகேஷன் செரமோனி என்ன? கான்வகேஷன். சூப்பர், சமவர்த்தம். காயத்ரி மேம் அஜீஸ் அவர்கள் போட்டி போட்டுட்டு சொல்றாங்க. எஜுகேஷனல் ஸ்டேஜஸ் 3 இருக்கு. 24 வயசு, 36 வயசு, 48 வயசு. அதாவது 24னா 2 வேதங்கள் படிச்சவங்க. அதோட ஷார்ட் ஃபார்ம் எஸ் கீதா மேம் சொன்ன மாதிரி வீரா, VRA. வசு, ருத்ர, ஆதித்யா. ரிக்வேதத்துல எவ்வளவு அந்த பாடல்கள் இருக்குங்கிறத பார்த்தோம். இப்ப கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ 1028. சூப்பர். வேற என்ன எனக்கு ஒண்ணும் ஞாபகம் வந்தா கேட்டுருவேன். ஹையர் எஜுகேஷன் படிக்கிறதுக்கு முஸ்லீம் இதுல அதாவது மெடிவல் பீரியட்ல யூஸ் பண்ண அந்த அந்த இன்ஸ்டிடியூட்டோட பேர் என்னன்னு சொல்லுவாங்க? சூப்பர், மதராசஸ். அஜீஸ் அவர்கள் அல்ட்ரா ஃபாஸ்டா வந்துட்டாங்க. ஓகே, வேதிக் பீரியட்ல உள்ள மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன? சூப்பர், சான்ஸ்கிரிட். அதே மாதிரி புத்திஸ்ட் பீரியட்ல சான்ஸ்கிரிட் கூட இன்னொரு லாங்குவேஜ் தான் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனா இருந்துச்சு. அது என்னது? பாலி. வேற லெவல். இழுத்து கட்டுங்க. இதுல வந்து ஒரு கொஸ்டின்ல பார்த்தோம். இதுல வந்து என்ன கொஸ்டின்ஸ் பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் தான் ஞாபகம் இருக்கு. இந்த ஜெயினுக்கு ஒரு பேர் பார்த்தோம் தெரியுமா? ஜெயின் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்டுக்கு இன்னொரு பேர் என்னன்னு கொஸ்டின்ல பார்த்தோம். பசுபதி மாதிரி வரும். பாஸ்தா மாதிரி கூட வச்சுக்கலாம். இட்ஸ் பசடிஸ். ஓகேங்களா, பசடிஸ்ன்னு போட்டிருக்காங்க. இது பஸ்தி, இந்த மாதிரி வார்த்தைகள் வரும். BASADIS போட்டு விடுங்க. ஜெயின் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்டுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பஸ்தி ஆர் பஸ்திஸ், பசடிஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? நம்ம பசுபதியை ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் சரி. பச பசன என்னது? கம். இது கம். பசடிஸ் இதான் வந்து ஜெயின். கனெக்ட் பண்ணிக்கோங்க. எதுக்காகன்னா புதுசா ஒரு கொஸ்டின் வந்திருக்குன்னா அது அடுத்த டைம் வேற எப்படியாவது ரெப்ளிகேட் ஆகலாம். ஓகேங்களா, நம்ம இவர் பேர் என்னது, நாகார்ஜுனா கூட இன்னொரு ஒருத்தர் வந்து நாலந்தா யூனிவர்சிட்டியில வருவாங்க, இன்னொரு ஆச்சாரியா. அவர் பேர் யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும்? அது அதாவது நாலந்தானாலே நம்ம என்னன்னு சொல்லியாச்சு, சைனீஸ் பீப்புள் தான் வருவாங்கன்னு சொல்லியாச்சு. அவர் கூட ஒரு ஒன் வேர்ட்ல பார்த்தோம். சூப்பர், சில் பத்ரா. பத்ராவை மறக்க கூடாது. சில் பத்ரா. ஓகேங்களா, சில் பத்ரா. எல்லாரும் போட்டு விடுங்க சாட்ல. இவ ஈஸியா தப்புன்னு உடனே கொஸ்டின் ஆன்சர் பண்ணிடுங்க. தந்திரிசம் அப்படின்னா எந்த யூனிவர்சிட்டி கூட கனெக்ட் ஆயிருக்கு? சூப்பர், விக்ரம். பீகார்ல உள்ள யூனிவர்சிட்டிஸ் எதெல்லாம் தெரிஞ்சதெல்லாம் போட்டு விடுங்க பார்ப்போம். 5 யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. சூப்பர், நாலந்தா, விக்ரமசீலா. நான் வெஜிடேரியன் கண்டிப்பா வந்துரும். ஒடந்தபுரி. எஸ். அப்புறம் மித்திலா, டெல்ஹாரா. நான்வெஜ் சாப்பிட மித்திலா என்ன வந்து எதையோ உடைச்சிட்டு போனாங்கன்னு பார்த்தோமா? அது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. டெல்லிக்கு போனாங்கன்னு பார்ப்போம். நான்வெஜ் சாப்பிட மித்திலா, டெல்ஹாரா. ஸோ டெல்லிக்கு போயிருக்காங்க. எதையோ உடைச்சிட்டு அவ்வளவு பலமா போயிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம்.
சோ தக்சசீலா அப்படிங்கிறதுக்கு 1980 யுனெஸ்கோவோட ஹெரிட்டேஜ் சைட் 1980. ஃபட்டேக்பூர் சிக்ரி வந்து என்னது 1986, சோமபுரா 85, அதுக்கப்புறம் தான் ஃபட்டேக்பூர் சிக்ரி 86. ஒரு யூனிவர்சிட்டிக்கு 2016 கிடைச்சது. அது எந்த யூனிவர்சிட்டி? யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட்டு 2016 கிடைச்சது. வேற லெவல்ல இருக்கீங்க. நாலந்தா சூப்பர். நெப்ல யூஸ் பண்ணியிருக்கிற யூனிவர்சிட்டி இல்லைன்னா மல்டி டிசிப்ளினரி யூனிவர்சிட்டின்னு சொல்லப்படுற 4 யூனிவர்சிட்டி எதுலாம்? எங்க போனாலும் நம்ம என்வி வந்துரும், நான்வெஜ் வந்துரும். எஸ், தக்சசீலா, நாலந்தா, விக்ரமசீலா, வல்லபி, அது வரையும் சேர்த்துக்கோங்க. ரிவர் வந்து அமராவதி இல்லைன்னா கிருஷ்ணா ரிவருக்கு பக்கத்துல இருக்கிறது எது? அமராவதிங்கிற இடத்துல இருக்கிறது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? ஸ்ரீதன்ய கத்தக். அவ்வளவுதான். ஓகே, ஓரளவுக்கு நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் பார்த்தோம் அப்படிதானே? நீங்க போய் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நிறையவே பார்த்துட்டோம். இன்னைக்கு நம்ம அடுத்ததுக்கு போனாதான் இப்ப கரெக்டா இருக்கும். ரெடியா இருக்கீங்களா? ரெடின்னா ஒரு 6 போட்டு விடுங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போனா உங்களுக்கு ஒண்ணு ரெடி பண்ணிட்டு வரேன்னு சொன்னேன் பாத்தீங்களா, அது வந்து என்னால முழுசா ரெடி பண்ண முடியாத நிலைமைக்கு போயிட்டேன், சாரி. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன், அதுல சின்னதா இஷ்யூ வந்துட்டு. நான் அதை ரெடி பண்ண பிறகு உங்ககிட்ட அந்த இஷ்யூவை பத்தி பேசுறேன். அந்த சர்ப்ரைஸ் தான் இப்ப எனக்கே சர்ப்ரைஸா ஆஃப் ஆகி போச்சு. பாதி சர்ப்ரைஸ் தான் என்னால முடிஞ்சது, ஏன்னா அதுக்கு கொடுத்த கிரெடிட் காலி பண்ணி விட்டுட்டேன். ஓகே, நான் கண்டிப்பா அதை ரெடி பண்ணிட்டு வரேன். எனக்கு அதுல ஒரு ஃபுல்ஃபில் ஆகல. நான் ஃபுல்ஃபில் ஆனோன்னு உங்கள்கிட்ட காமிப்பேன் இந்த கிளாஸ் முடியறதுக்குள்ள. அதாவது நம்ம ஹையர் எஜுகேஷன் முடியறதுக்குள்ள அந்த சர்ப்ரைஸ் உங்களுக்கு வந்துடும். நான் எதிர்பார்த்த லெவலுக்கு அது சிம்பிளா இல்ல, கொஞ்சம் டஃப் ஆகி போச்சு, அதான் காரணம். ஆனா வரும் இல்ல, அவங்க மோட்டிவேஷனுக்காக ஒருத்தர் வரதான் செய்வார். ஓகே, ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் கமிட்டி, ஓகேங்களா? சுதந்திரம் கிடைப்பதற்கு முன்னால். இதுல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பாக்குறது 1813. என்ன மாதிரி நான் உங்ககிட்ட சொல்ல வரேன்னா, எனக்கு இயர் எல்லாம் மறந்து போயிடும், எனக்கு மறந்து போயிடும். ஓகே, இப்ப நம்ம என்ன படிக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு படிப்போம், சில நேரம் கதை படிப்போம், இதெல்லாம் படிச்சாலும் பின்னாடி நம்ம நிறைய கொஸ்டின் பார்ப்போம். நேத்து உள்ள விஷயங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதுக்குரிய ரீசன் என்னன்னு நினைக்கிறீங்க? அந்த ஃபர்ஸ்ட் டே கிளாஸ்ல உங்களுக்கு இவ்வளவு விஷயங்கள் ஞாபகம் இருக்கிறதுக்கு காரணம்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க? யாராவது பிபிடி பாத்தீங்களா? அதுல கடைசியில கொஸ்டின்ஸ் எவ்வளவு இருந்துச்சுன்னு பாத்தீங்களா? அதுல எத்தனை மேக்ஸ் ஃபாலோயிங் இருந்ததுன்னு பாத்தீங்களா? மினிமம் போன கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல எவ்வளவு ஒன் வேர்டு பார்த்திருக்கோம்னு நினைக்கிறீங்க? அப்லோட் ஆகல, இப்ப கூட குரூப்ல போட்டு விட்டுருந்தேன். மினிமம் ஒரு சும்மா ஒரு குத்து மதிப்பா, அதான் கிளாஸ் முடிஞ்சிச்சு, அதை வச்சு சொல்லுங்க பாப்போம். குத்து மதிப்பா எவ்வளவு இருக்கும்? மேக்ஸிமம் 40. எஸ், நான் அதான் மேக்ஸ் ஃபாலோயிங்ல 4. ஒண்ணுன்னு சேர்க்க கூடாது, எனக்கு 2 மார்க் தான், ஆனா அது 4. அப்படி வச்சா கூட கரெக்டா தெரியல. ஆனா ரொம்ப குறைவு, 40-50 கொஸ்டின் தான் இருக்குமான்னு பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் அதிகமாவே இருக்கதான் செய்யும். அவ்வளவு கொஸ்டின் பார்த்ததாலதான் இன்னைக்கும் நான் அதே மாதிரி ஊர் உலகத்துல இருக்கிற எல்லா கொஸ்டினையும் அள்ளி போட்டு கொண்டு வந்திருக்கேன். அதனால நீங்க எல்லாரும் ரெடியா இருக்கீங்கன்னா நெக்ஸ்ட் சூப்பரா போயிடலாம். ஓகே, இப்போ நீங்க எங்க போயிடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஏதாவது ஒரு பழைய காலம் படம், ஓகேங்களா? சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி இந்தியா எப்படி இருந்ததுன்னு ஒரு மைண்ட் மேப் உங்களுக்கு அப்பப்போ வந்து போகும். எனக்கு எப்போதும் ஓடவே ஓடலன்னு சொல்லப்படுற படம், ஆனா எனக்கு பிடிக்கும். அந்த லிங்கா படம் பாத்திருக்கீங்களா? அந்த அது அது என்ன சொல்றது, அந்த ஹிஸ்டரிஸ், அதாவது பழைய கதைய உள்ள வருமே. எஸ், அந்த கதை தான் எனக்கு வந்து கொஞ்சம் ஞாபகம் வரும். ஏன்னா அங்கதான் அந்த நம்மளுக்கு வந்து ரிப்பன் பிரபு எல்லாம் இப்போ வரும்போது அவங்க கூட கனெக்ட் பண்ணிப்பேன். கொஞ்சம் வில்லன் கூட வில்லனையும் நல்லவங்க கூட நல்லவங்களையும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த காலத்துக்கு நீங்க எல்லாம் இப்ப போகணும். அந்த காலத்துல 1813. ஸோ முதல் நம்பர் எப்படின்னா 18, 8ல பாதி 3, ஓகேங்களா? 8 இப்படி பாதியா கட் பண்ணிட்டீங்கன்னா 3 வருது. அதனால 18, 13. இதான் சார்ட்டர் ஆக்ட். முதல்ல சொல்றது சார்ட்டர் ஆக்ட்னு சொல்லுவாங்க. இது எதுக்காக அப்படின்னா, ஒரு பிரிட்டிஷ் இந்தியால ஒரு சயின்டிபிக் நாலேஜை கொண்டு வரணுங்கிறதுக்காகவே இந்த ஆக்டை இது பண்ணிருக்காங்க. ஓகேவா? சயின்டிபிக் நாலேஜ். இதை பொறுத்தவரை சார்ட்டர் ஆக்டோட பெஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, 1,00,000 அலோகேட் பண்ணிருக்காங்க ஒரு வருஷத்துக்கு. 1,00,000 அப்ப பெரிய அமௌண்ட். கல்விக்காக அலோகேட் பண்ணிருக்காங்க. யாரு? பிரிட்டிஷ்ல உள்ள மக்கள், பிரிட்டிஷ் ஆள்றவங்க. அவங்க வந்து லிட்ரேச்சர் அண்ட் அங்க உள்ள படிக்கிறதுக்குரிய வசதிக்காக, முக்கியமா லிட்ரேச்சரை இம்ப்ரூவ் பண்றதுக்காக சார்ட்டர் ஆக்ட்ல 1,00,000 என்ன பண்ணிருக்காங்க, ஆனுவலா அலோகேட் பண்ணிருக்காங்க. இது 1813 உள்ளது. சார்ட்டர் ஆக்ட் அப்படின்னாலே இந்த 2 பயன் உங்களுக்கு ஞாபகம் இருந்தா போதும். சயின்டிபிக் நாலேஜை இம்ப்ரூவ் பண்றதுக்காகவும் ஸ்ப்ரெட் பண்றதுக்காக. சயின்டிபிக்கா இப்போ அதுக்கு முன்னாடி உள்ள காலமே எப்படிதான் இருந்துச்சு, கொஞ்சம் மூட பழக்க வழக்கத்துலதான் இருந்துச்சு. அது எப்படியாலும் நம்ம ஒத்துக்கணும். யாராவது வந்தா ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுன்னா நல்லதுக்கு தான் நடக்கும். அவங்கள வந்ததாலதான் சதியில இருந்து பழைய பழக்கங்கள் நிறைய நம்மளை விட்டு போச்சு. அப்ப இந்த சயின்டிபிக் நாலேஜை நம்மகிட்ட ஸ்ப்ரெட் பண்றதுக்காகவும்
1 lakh rupee வந்து ஆனுவலா நமக்கு ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க லிட்ரேச்சரை இம்ப்ரூவ் பண்றதுக்காக. அப்ப நல்லவங்க அங்க இங்கதான் இருக்கதான் செஞ்சிருக்காங்க. அப்புறம் 23 ஒரு 10 வருஷம் கழிச்சு நேரம் வந்துடும். அங்க என்ன நடக்கும்னா எல்பின் ஸ்டோன் ரிப்போர்ட் ரெக்கமெண்டேஷன். சரிங்களா? எல்பின் ஸ்டோன் எல்பின் ஸ்டோனோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு எக்ஸாமினேஷன் ஆபீசரை கொடுக்கறது, ஒரு ஸ்கூல் சூப்பர்வைசரை சொல்றது, அண்ட் டீச்சருக்கு ட்ரைனிங் கொடுக்கறது. இதை எப்படி எல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிற ரெக்கமெண்டேஷன் தான் இந்த எல்பின் ஸ்டோன் ரிப்போர்ட்ல வரும். ஓகேங்களா? எல்பின் ஸ்டோன் ஒரு எலஃபண்ட் மேல ஸ்டோனு. சரிங்களா? அப்படி ஒரு ஸ்டோன் மாதிரி ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு. அவர் சொல்றாரு, இப்போ டிஸ்ட்ரிக்ட் எக்ஸாமினேஷன் ஆபீஸ்ல போய் அவருக்கு அப்பாயின்மெண்ட் கொடு, ஸ்கூல் சூப்பர்வைசர் அப்பாயின்மெண்ட், டீச்சர் எப்படிலாம் இருக்கணும், ட்ரைனிங் கொடுங்க. இந்த மாதிரி ஃபுல் ரெக்கமெண்டேஷன் யார் வரணும்? எலஃபண்ட் மேல ஸ்டோன் இஸ் எல்பின் ஸ்டோன். ஓகே. 1823. இப்போ 35க்கு இந்த 23ல இருக்க 3 போட்டுட்டு இது ரெண்டையும் ஆட் பண்ணி இந்த பக்கம் போட்டா முடிச்சது 35. 23க்கு அப்புறம் என்ன வரும்? 23க்கு அப்புறம் 35. 13, 23, 35. 35 மெக்காலே மினிட் சஜஷன். ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? ஏன்னா இவங்கதான் வந்து இங்கிலீஷ் எஜுகேஷன் அப்படிங்கறத வந்து டிஃப்யூஸ் பண்றாங்க எல்லா இடத்துக்கும். இதுக்கு அவங்க யூஸ் பண்றது டவுன்வேர்ட் ஃபில்ட்ரேஷன் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. டவுன்வேர்ட் ஃபில்ட்ரேஷன் தியரினா இவங்களோட கருத்துப்படி என்னன்னா, மேல்மட்ட மக்களுக்கு நீங்க கல்வியை கொடுத்துட்டீங்கன்னா அவங்ககிட்ட இருந்து கீழ்மட்ட மக்களுக்கு கல்வி போயிருமா. அப்படிதான் அவங்க அந்த காலத்தில் அவங்க மேல்மட்டத்துல இருக்கவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அவங்கள பொறுத்தவரையும் மேல்மட்டத்துல கொடுத்து அது டவுன்வேர்ட் ஃபில்ட்ரேஷன் தியரி மூலமா டவுன்வேர்ட்ல இருக்கவங்களுக்கு கற்பிக்கப்பட வேண்டும் அப்படிங்கறத அவங்க கொண்டு வந்திருக்காங்க. இதான் மெக்காலே மினிட்டோட சஜஷன். 2 விஷயம் தான் இங்கிலீஷ் எஜுகேஷனை டிஃப்யூஸ் பண்றது. இல்லைங்களா? அதுக்கப்புறம் டவுன்வேர்ட் ஃபில்ட்ரேஷன் தியரிய கொண்டு வர்றது. இது ரெண்டுமே மெக்காலே மினிட் அப்படிங்கிறதுல வரும். நெக்ஸ்ட் வந்து வுட் டிஸ்பேட்ச். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. இதுக்கு இன்னொரு பேர் வந்து மேக்னா கார்ட்டா ஆஃப் இங்கிலீஷ் எஜுகேஷன் சொல்லுவாங்க. அப்ப நம்மளுக்கு இந்த பேரும் ஞாபகம் இருக்கணும், அந்த பேரும் ஞாபகம் இருக்கணும். இதுக்கு நான் பல தலைமுறையா ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்கேன், அதையே நான் உங்களுக்கும் சொல்றேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, மேக்னானோட என்ன ஞாபகம் வரும் சொல்லுங்க பாபு. மேக்னான்னு ஏதோ ஒரு படத்துல ஹீரோயின் பேர் ஏதாவது ஞாபகம் வருதா இருக்காது? எஸ், வாரணமாயிரம். அந்த மேக்னா கையில விட்டு கொடுத்துருங்க. டிஸ்பேட்ச், அதாவது டிஸ்பேட்ச் வந்து பொருளை தான் டிஸ்பேட்ச் பண்ணுவோம். நம்ம இப்போ ஹியூமனை கொஞ்சம் டிஸ்பேட்ச் பண்ண போறோம். சோ உட்டை கொடுத்து அனுப்பி விட போறீங்க. ஓகேங்களா? வுட் டிஸ்பேட்ச். மேக்னா கையில உட்டை கொடுத்து அனுப்பி விட போறீங்க. ஏன்னா பின்னாடி இன்னொரு உட் வேற வரும், ரெண்டே குழப்பிடக்கூடாதுல்ல. உட்டை கொடுத்து நீங்க அனுப்பி விடுறீங்க. சோ இதான் மேக்னா கார்ட்டா. சோ மேக்னா அப்படிங்கறதுல என்னெல்லாம் வரும்னு பாத்தீங்கன்னா, அவங்கதான் முதல்ல 10+2+3 அப்படிங்கிற ஸ்கீமை கொண்டு வந்தாங்க. நம்ம இப்போ இவ்வளவு வருஷமா படிச்சுட்டு இருந்தோம்ல, அந்த ஸ்கீமை கொண்டு வந்தது இந்த மேக்னா கார்ட்டா ஆஃப் இங்கிலீஷ் எஜுகேஷன். இதுக்கு அர்த்தம் என்னன்னா, மேக்னாங்கிற பேருக்காக அவங்களுக்கு இந்த பேரை வைக்கல. மேக்னா அப்படிங்கறது எப்படி சொல்லுவாங்கன்னா, ரொம்ப மிகப்பெரிய இங்கிலீஷ் எஜுகேஷனுக்கே ஒரு பெரிய அது என்ன, சரித்திரம் படிக்கக்கூடிய ஒரு புக் மாதிரி இருந்ததா அர்த்தம். ஒரு பெரிய, அது நல்ல வார்த்தை எனக்கு ஞாபகம் வரல. ஓகேங்களா? மிகப்பெரிய ஒரு மதிப்பு கொடுத்த ஒரு இதுதான் இந்த சட்டம். அதனாலதான் இதை மேக்னா கார்ட்டா ஆஃப் இங்கிலீஷ் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வுட் டிஸ்பேட்ச். ஸோ இது வந்து 10+2+3 எஜுகேஷன் அண்ட் இன்ட்ரடியூஸ்ட் கிராண்ட் இன் ஈடு சிஸ்டம். அதாவது கவர்மெண்ட் வந்து கிராண்ட் கொடுப்பாங்கல்ல, அது எப்போதும் பப்ளிக், அதாவது கவர்மெண்ட் காலேஜஸ்க்கே கொடுக்காம, இன்ஸ்டியூட்டுக்கே கொடுக்காம பிரைவேட் இன்ஸ்டிடியூஷனுக்கு கொடுக்கணுங்கிறத கொண்டு வந்தாங்க. ஏதாவது இந்த இதெல்லாம் அவங்க மீட் பண்ணியிருந்தாங்க, இவ்வளவு நல்லா ஒர்க் பண்ணிருக்காங்கன்னா அவங்களுக்கு நீங்க கொடுங்க, அந்த மாதிரி கொண்டு வந்தது யாருதானமா மேக்னா கார்ட்டா ஆஃப் இங்கிலீஷ் எஜுகேஷன். அதனாலதான் இது பெருமை வாய்ந்ததாக கருதப்படுது. இத்தனை வருஷமா நம்ம இதுதான் ஃபாலோ பண்ணிருக்கோம், அதுவும் ஒரு பெருமையான விஷயம் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, 3 யூனிவர்சிட்டி, லண்டன் யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன் அப்படிங்கறத வச்சுக்கிட்டு 3 யூனிவர்சிட்டி பில்ட் பண்றாங்க. யூனிவர்சிட்டி ஆஃப் கல்கத்தா, மும்பை, மெட்ராஸ். அப்படியே நிமோனிக் போட்டு விடுங்க. எஸ். ஸோ சிஎம்எம். ஓகேங்களா? இதுல ஃபர்ஸ்ட் கல்கத்தா, இப்போ அதை கொல்கத்தான்னு மாத்திட்டாங்க. முன்னாடி அது யூனிவர்சிட்டி ஆஃப் கல்கத்தா, அப்புறம் யூனிவர்சிட்டி ஆஃப் மும்பை, யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ். இவங்க 3 பேருமே ஒரே வருஷம், எந்த வருஷம் ஓபன் பண்ணிருக்காங்க? எஸ். ஸோ இவங்க வந்து 1857
இந்த சட்டம் 1954 உள்ளது. அதுக்கு அண்டர்ல இவர் வரும் 1857. இந்த டைம் கொஸ்டின் வராம இருந்ததே இல்லை. சோ மேக்னா பெரிய ஆளு. சோ 3 முக்கியமான பெரிய விஷயங்களை பண்ணிருக்காங்க. ஒண்ணு 10+2+3, இன்னொன்னு கிராண்டின் ஏடு கொடுத்திருப்பாங்க. அப்புறம் 3 யூனிவர்சிட்டியை பில்ட் பண்ணாங்க. ஒண்ணு கொல்கத்தா, இல்லைன்னா கல்கத்தா, இல்லைன்னா மும்பை, மெட்ராஸ். லாஸ்ட் இந்த பேஜ்ல லாஸ்ட் 1882 ஹண்டர் கமிஷன். இதுக்கு இன்னொரு பேரு இந்தியன் எஜுகேஷன் கமிஷன் சொல்லுவாங்க. இதை ஞாபகம் வச்சுக்க என்ன பண்ணலாம்னா, நம்ம இதுல வேட்டையன் நீங்க படத்துக்கு போயிடக்கூடாது. இது வந்து வேட்டை, அது என்ன பண்றது, இந்த பழைய நீதி கதைகள்லாம் வரும் தெரியுமா? அதுல வேட்டைக்காரன் வர்ற மாதிரி, அவர் வந்து வேட்டை இது பண்ணும்போது ஒரு எறும்பு கடிக்கிற மாதிரி, அந்த மாதிரி ஒரு கதையை நம்ம எங்க படிச்சோம்? நம்ம இந்தியன் எஜுகேஷன்ல படிச்சோம். அப்போ எப்போ அந்த ஹண்டர்னு ஒருத்தர் வர்றாரோ, அப்ப நீங்க எஜுகேஷனை இங்க உள்ள கொண்டு வந்துடும். இந்தியன் எஜுகேஷன் கமிஷனுக்கு இன்னொரு பேரு ஹண்டர். ஓகேங்களா? அந்த ஹண்டர் அப்படிங்கிற ஸ்டோரி எப்போ வரும்? பிரைமரி எஜுகேஷன்ல வரும். ஸோ இந்த ஹண்டர் கமிஷனோட முக்கிய வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, பிரைமரி எஜுகேஷன் ரிப்போர்ட்டை பத்தின எப்படி பிரைமரி எஜுகேஷனை எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிற ரிப்போர்ட்டை கொடுக்கறது அந்த ஹண்டர் கமிஷனோட வேலை. ஒன்லி பிரைமரியை மட்டும் தான் பார்ப்பாங்களான்னா இல்ல, நாங்க அப்பப்போ செகண்டரி ஹையர்ல இருக்கிற பிரச்சனைகளையும் பார்ப்போம் அப்படின்னு சொல்றவர் தான் ஹண்டர். இத வந்து எப்போ அப்பாயிண்ட் பண்ணதுக்குள்ள ரிப்பன் பிரபு, அதை நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, குழந்தையா இருக்கும்போது எல்லாரும் தலையில என்ன கட்டியிருப்போம்? அதெல்லாம் தப்பா? எஸ், இப்படி கூட ரிப்பன் கட்டிருப்போம். அப்ப ரிப்பன் பிரபுன்னு வந்தாலே உங்களுக்கு ஹண்டர் ஞாபகம் வரணும். இல்ல இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டத்துல எல்லாரும் ரிப்பன் கட்டுவோம்னாலும் ஞாபகம் வரணும். முக்கியமா பேசுறது பிரைமரி எஜுகேஷனை பத்தி. ஆனா எதோட பிரச்சனைகள் எல்லாம் பேசுறாங்க? செகண்டரி அண்ட் ஹையர், மொத்தத்துல எல்லா எஜுகேஷனை பத்தி படிக்கிறது பேசுறவர் தான் நம்ம ஹண்டர். ஓகேங்களா? இது 82 8812 லாஸ்ட்ல. இதை வந்து இந்த இயரை ஞாபகம் வைக்க முடியலன்னா ஒன்னும் இல்லை, இது ஆர்டர் தான். 13, அதுக்கப்புறம் 10 வருஷம் கழிச்சு 23, அதுக்கப்புறம் இந்த 3 தூக்கி இங்க போட்டு 35, அப்புறம் இந்த 5 தூக்கி போட்டுட்டு 54. ஓகேங்களா? இது 2 கையிலோட நம்பர் 54. அதுக்கப்புறம் டபுள் 8 நடுவுல வரும். இங்க 1 and 2. இது 2-3 டைம் எழுதுனீங்கனாலே மைண்ட்ல வரும். நான் அப்படிதான் எழுதியிருக்கேன். அதாவது எதுவுமே நான் மெமரி பண்ண மாட்டேன் அப்படிலாம் போய் சொல்ல மாட்டேன். சில விஷயங்கள் அப்படிதான். சோ ஃபர்ஸ்ட் சார்ட்டர் வராரு. முக்கியமா சார்ட்டர்னோட ஒரு கீவேர்டு என்னது? சார்ட்டர் அக்கௌண்ட் படிக்கிறாங்கன்னா ரொம்ப சயின்டிபிக் கால்குலேட்டர் வச்சுதான் அவங்க வந்து போடுவாங்க, ஞாபகம் வச்சுப்பாங்க. அப்ப சயின்டிபிக் அப்படிங்கிற வார்த்தை உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ரெண்டாவது, சார்ட்டர் அக்கௌண்ட்டுக்கு மினிமம் 1 லட்சம் ரூபாய் ஃபீஸ் அப்படின்னு நம்மளா வச்சுக்கிட்டோம்னா அப்ப மறக்காது. பக்காவா? பக்கா? எஸ், சூப்பர். நல்ல இடத்துல அடிச்சுடுவோம். நெக்ஸ்ட் எல்பின் ஸ்டோன். எலபென்ட் மேல ஸ்டோன் இருந்துகிட்டு அவரு என்னெல்லாம் சொல்றாரு? அதை அப்பாயின்மெண்ட் பண்ணி இதை அப்பாயின்மெண்ட் பண்ணுங்க, டீச்சருக்கு எல்லாம் ட்ரைனிங் கொடுங்க, ஸ்கூல் சூப்பர்வைசர் அப்பாயின்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இது எல்பின் ஸ்டோன். 23 35 மெக்காலே மினிட். ஓகேங்களா? மெக்காலேயை பொறுத்தவரையும் இங்கிலீஷ் எஜுகேஷனை எல்லா ஊர் உலகத்துக்கெல்லாம் பரப்புகிறார். ஓகேங்களா? அதான் டிஃபியூஷன் ஆஃப் இங்கிலீஷ் எஜுகேஷன். அப்புறம் டவுன்வர்ட் ஃபில்ட்ரேஷன் தேரி. ஓகேங்களா? டபுள் டி வரும். ஒண்ணு பரப்புறது, இன்னொன்னு அதை கீழ் நோக்கி பரப்புறது. அப்படி சேர்த்து வச்சுக்கோங்க. டிஃபியூஷன் எப்படி நடக்குது? டவுன்வர்ட் ஃபில்ட்ரேஷன் அடிப்படையில நடக்கும். அதுக்கப்புறம் வுட் டிஸ்பேட்ச்க்கு இன்னொரு பேர் என்னது? வுட் டிஸ்பேட்ச்க்கு இன்னொரு பேர் மேக்னா கார்ட்டா. சோ இது வந்து 10+2+3. ஸோ 10+2+3. அதுக்கப்புறம் கிராண்டின் எய்டு. மூணாவது என்னது? எத்தனை யூனிவர்சிட்டி? இயரோட போடுங்க. 3 யூனிவர்சிட்டி வித் இயர் 1857. கல்கத்தா, மும்பை, மெட்ராஸ். ஃபைனலி ஹண்டர். அது உங்களுக்கு மறக்காது, நான் அடுத்தது மறுபடியும் உங்களுக்கு ரீகால் பண்ணேன். ஹண்டர் இந்தியன் எஜுகேஷன் ரிப்பன் பிரைமரி ரிப்போர்ட் தான் மெயின்லி. இஷ்யூ வந்து ஹையர் அண்ட் செகண்டரி. இப்போ சொல்லுங்க எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கொஸ்டின்ல ஆன்சர் பண்ணிட்டு நான் அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட கேட்கிறேன். சோ இதுல என்ன கேட்டாங்க? இந்த டைம் ரீசெண்டா கேட்டிருந்தாங்க, இதுல எது வந்து 1857 ஓபன் பண்ண யூனிவர்சிட்டி கிடையாதுன்னு கேட்கறாங்க. மக்களே சொல்லுங்க பாப்போம். சூப்பர். யூனிவர்சிட்டி ஆஃப் டெல்லி மட்டும் கிடையாது, பாம்பே, கல்கட்டா, மெட்ராஸ். இப்ப பாத்தீங்களா, நமக்கு பாம்பே தான் கேட்பாங்க அப்படின்னு இல்ல, மும்பை பாம்பேன்னு கேட்டிருக்கா. எப்படி கேட்டாலும் ஆன்சர் சொல்லிருவீங்களா? கல்கட்டா கொல்கத்தான்னு கேட்கலாம், பாம்பேய மும்பைன்னு கேட்கலாம், மெட்ராஸ் தான் கேட்பாங்க. சோ எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடணும். ஓகே,
எஸ், ஒரே ஒரு கொஸ்டின் தான் வச்சிருக்கேன், இந்த பண்ணிக்கிறீங்க. என்னன்னா நிறைய மேத்ஸ் பலைங்க கேட்டு விட்டாங்க. அதுல இதுல இருந்து 2 இருக்கும், அடுத்த பக்கம் படிக்க போறது 2 இருக்கும். இப்ப நம்ம கிட்டத்தட்ட எத்தனை இயர் முடிச்சிருக்கோம்? யூனிவர்சிட்டி ஆஃப் சென்னைன்னு வைக்க மாட்டாங்கன்னு நம்புறேன். ஏன்னா நமக்கு தெரிஞ்சும் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸா தான் இன்னும் அதோட பெயர் இருக்கு, இன்னும் மாற்றப்படவில்லை. எஸ், 5 இது பாத்துட்டோம், அழகா பாத்துட்டோம். ஓகே, கன்ஃபியூஷன் இல்லாம ஓடி வந்துட்டீங்க. இப்ப இந்த 57 எந்த இயருக்குள்ள வந்துச்சு ஞாபகம் இருக்கா? 57 பத்தி நம்ம மேக்னா கார்ட்டா உட் டிஸ்பேச்ல பேசினாங்க. அது என்ன இயர்? 1857, 54ல பேசியிருப்பாங்க. அதுவும் முக்கியம். எந்த இதுல பேசினாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா 54ன்னு சொன்னோம். கட்டினது 3 வருஷம் கழிச்சு கட்டியிருக்காங்க. ஓகே ஓகே, நெக்ஸ்ட். இப்போ 1ல இருந்து இப்ப 1800 எல்லாம் காலி ஆயிட்டு இன்னும் 1900க்கு வாங்க. 1901. இது வந்து இந்த டைம் ஒரு ரொம்ப டிஃப்ரெண்டா ஒரு கொஸ்டின் கேட்டு வச்சிட்டாங்க. இதுக்கு நானும் கொஸ்டினுக்கு ஆன்சரை தேடி 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 தேடுறதுக்கு முன்னாடி அவங்கள கொஞ்சம் ஒரு நிமிஷம், ஒரு சின்ன வேலை. ஓகே, தேடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணேன், தேடி பார்த்தேன். அதுல வந்து இதான் கரெக்டா தெரிஞ்சிருக்கு. அதனால என்னன்னு பார்ப்போம். 1901 சிம்லா கான்ஃபரன்ஸ்னு ஒண்ணு முன்னாடி வச்சிருந்திருக்காங்க. அதுக்கு பேர் வந்து சீக்ரெட் எஜுகேஷன் கமிஷன். ஏன்னா அந்த கான்ஃபரன்ஸ் நடக்கிறதுன்னு யாருக்குமே சொல்லலாம். முக்கியமா இந்தியாவில யாரையுமே சேர்த்துக்காம ஃபாரினர்ஸ் மட்டும் சேர்ந்து லார்டு கர்சனோட தலைமையில இது நடந்திருக்கு. லார்டு கர்சனை பொறுத்த வரையும் நம்ம ரிப்பன் பிரபு இருந்த இயர் எப்போ போட்டிருந்து? ஹண்டர் கமிஷனோட இயர் என்னது? 1882 வரை நம்ம ஹண்டர் தான் இருக்கப்பல. இது 1895ல இருந்து 1905 வரைய நம்ம யார் இருந்தாருன்னா கர்சன் தான் இருந்தார். ஓகேங்களா? முக்கியமா இந்த 1901, 2, 4 இது ஃபுல்லாவே கர்சனோட தான். 1, 2, 4, 4 3மே வந்து கர்சனோட இதுலதான் நடக்கும். சோ கர்சன் அவரோட தலைமையில ஃபர்ஸ்ட் ஒரு சீக்ரெட் எஜுகேஷன் கமிஷன் இந்தியன்ஸ் யாருமே இல்லாம நடத்திருக்காங்க. ஓகேங்களா? இது எங்கேயுமே பெருசா பப்ளிஷ் பண்ணல ப்ரொசீடிங்ஸ். அதனால இது வந்து இந்த கன்ஃபியூஷன் வந்து எல்லாத்தையும் இருக்கு. அதனால இதுக்கு பேர் சீக்ரெட் எஜுகேஷன் கமிஷன். உங்களுக்கு ஆப்ஷன்ல சீக்ரெட்னு கொடுத்தாங்க, சூஸ் பண்ணிட்டு போயிடலாம். கான்பிடென்ஷியல்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படி இல்லை. ஆனா நான் சில இத பார்த்ததுல சிலதுல இது ஆன்சர் இருக்கு, சிலதுல அது ஆன்சர் இருக்கு. ஃபைனலி அவங்க சொன்னது இந்த சீக்ரெட் அப்படிங்கிறது தான் வந்து சில அது என்ன பேப்பர்ல இருக்குன்னு சொல்லி அவங்க ஒத்துக்கிட்டதால நம்ம சிம்லா கான்ஃபரன்ஸ்க்கு என்ன ஒரு பேரு? சீக்ரெட். எஸ் எஸ் சீக்ரெட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 1902 இந்தியன் யூனிவர்சிட்டி கமிஷன். ஓகே, இந்தியன் யூனிவர்சிட்டி கமிஷன். இந்தியன் எஜுகேஷன் கமிஷனுக்கு என்ன ஒரு பெயர் என்ன? சூப்பர், ஹண்டர் கமிஷன். 1882 எஸ், 1882 எஜுகேஷன் கமிஷன். இப்ப பெரிய பிள்ளைங்களாயிட்டோம். இப்ப யூனிவர்சிட்டிக்கு வந்துட்டோம். 1902ல இந்தியன் யூனிவர்சிட்டி கமிஷன். இதோட ஹெட் வந்து ரேலே. அதனால இது ரேலே கமிஷன் சொல்லுவாங்க. இது என்னன்னா கர்சனோட தலைமையில் எல்லாரும் எப்படி யூனிவர்சிட்டிக்கு எப்படி எப்படிலாம் செட் பண்ணும் அப்படின்னு சொல்லி ரேலே வந்து பண்ணிருக்காரு. லார்ட் கர்சன் அண்டர்ல ரேலேயோட தலைமையில இது நடந்தால ரேலே கமிஷன் சொல்லுவாங்க. இவங்க தான் இந்தியன் யூனிவர்சிட்டி ஆக்ட் கிரியேட் பண்றதுக்கு ஒரு முன்னோடியா இருந்தது இந்த இந்தியன் யூனிவர்சிட்டி கமிஷன். இந்த ரேலே கமிஷனாலதான் 1904 2 வருஷம் கழிச்சு யூனிவர்சிட்டி ஆக்ட்னு ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஆக்ட்ல என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. இதோட முக்கியமான வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க யூனிவர்சிட்டின்னு கொடுத்திருக்காங்க. பட் இங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா செகண்டரி ஸ்கூல். ஏன்னா அவங்க யூனிவர்சிட்டிக்கு போறதுக்கு முன்னாடி இருக்கிறது இந்த +1 +2 அதான் செகண்டரி ஸ்கூல். அதை ரெகக்னைஸ் பண்ணணும். அது நல்லா இருந்தா யூனிவர்சிட்டிக்கு வர்ற ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா வருவாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து அதுக்கு ஒரு அத்தாரிட்டியா இருந்திருக்காங்க. செகண்டரி ஸ்கூல் எல்லாம் ரெகக்னைஸ் பண்றதுல ஒரு பெரிய அத்தாரிட்டியா இருந்திருக்காங்க. இதுக்கு லார்ட் கர்சன் தான் வைசிராயா இருந்திருக்காரு. சரிங்களா? அவர் வந்து இன்ட்ரடியூஸ் கவர்மெண்ட் கண்ட்ரோல் ஓவர் யூனிவர்சிட்டி. ஸோ அவர் தான் யூனிவர்சிட்டி மேல கவர்மெண்ட் கண்ட்ரோல் இருக்கணும் அப்படிங்கறத இன்ட்ரடியூஸ் பண்ணது. அதே மாதிரி இந்தியன் யூனிவர்சிட்டி கமிஷன்ல 6 பெர்மனன்ட் மெம்பரை கொடுத்திருக்காரு. 6 பெர்மனண்டா 6 மெம்பர் இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு அக்ரிகல்ச்சருக்கு ஒரு பாலிசியை கொண்டு வந்திருக்காரு. ஒரு சென்ட்ரல் இன்ஸ்டியூட் புசா அப்படிங்கிற இடத்துல ஒரு சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஒன்று கிரியேட் பண்ணிருக்காரு. அந்த காலத்துல கொஞ்சம் கர்சனை வந்து கொஞ்சம் நல்லவராகவே எல்லாருமே சொல்றாங்க. அதையும் நம்ம அதுல புரிஞ்சுக்க வேண்டியது. சார்ட்டர் எப்படி நல்ல வரும், சார்ட்டர் ஆக்ட் கொண்டு வந்தவர் எப்படி நல்ல வரும், அதே மாதிரி இந்த யூனிவர்சிட்டி ஆக்டும் ஓரளவுக்கு நம்மளை வந்து முன்னேற்றி அடுத்த பாதையில் கொண்டு போக ஹெல்ப் பண்ணதான் செஞ்சிருக்கு. ஓகே, இட்ஸ் இந்தியன் யூனிவர்சிட்டி ஆக்ட் 1904. முக்கியமா எதை ரெகக்னைஸ் பண்றதுக்காக? எஸ், முக்கியமா செகண்டரி ஸ்கூலை
ரெகனைஸ் பண்றதுக்காக கொண்டு வந்தது. இது 1904. நெக்ஸ்ட் நடுவுல எல்லாம் இருக்கிறதுலாம் பெரிய அளவு முக்கியம் இல்லை. இவர் ரொம்ப முக்கியம். 1917. அந்த லாஸ்ட் இயர் கூட வேண்டாம், இந்த 17 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1917ல சாட்லர் கமிஷன் ஒண்ணு. ஓகேங்களா? இதுக்கு இன்னொரு பேரு கல்கத்தா யூனிவர்சிட்டி கமிஷன். நம்ம ஒரு 3 கமிஷன் பார்த்தோம் 1857ல. அதுல ஒரு கமிஷன் யூனிவர்சிட்டி ஆஃப் கல்கத்தா. பாத்தீங்களா இல்லையா? எஸ்ஆர்னோ? எஸ். இப்ப கல்கத்தா கமிஷன்ல என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, அதுல பிரச்சனை அது பத்தின ரிப்போர்ட் கொடுக்கறதுக்காக சாட்லர் தலைமையில ஒரு கமிஷனை போடுறாங்க. அதுக்கு பேர் தான் கல்கத்தா யூனிவர்சிட்டி கமிஷன். அதோட ஹெட் சாட்லர்ங்கிறதால சாட்லர் கமிஷன். ஒரு காலேஜ்ல பிரச்சனைனால எல்லாரும் சேடா தான் இருப்பாங்க. அப்ப கல்கத்தா யூனிவர்சிட்டிலேயே பிரச்சனைனே அவர் சேட் ஆயிட்டாரு. அதனால அவர் பேர் சாட்லர் வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கலாம். சரி, அப்படியே வச்சுப்போம். ஓகே. இவர் எதோட ரிப்போர்ட் கொடுத்திருக்காரு? கல்கத்தா யூனிவர்சிட்டியில நடக்கிற ப்ராப்ளத்தை பத்தின ரிப்போர்ட் கொடுத்திருக்காரு. ரெண்டாவது விஷயம் என்ன பண்ணிருக்காருன்னா, ரெக்கமெண்டேஷன் கொடுத்திருப்பாரு. இந்த யூனிவர்சிட்டி எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும், செகண்டரி எஜுகேஷன் எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த சாட்ல சொல்லியிருப்பாரு. அதோட விட்டாரா? இல்ல. இந்த மொஃபிசில்ங்கிற வார்த்தை கொஞ்சம் புதுசா இருக்கும், பாத்துக்கோங்க. மொஃபிசில் அப்படிங்கிறது ரூரல், கிராமப்புறத்துல இருக்க காலேஜஸ். ஓகேங்களா? அதெல்லாம் யூனிவர்சிட்டியா மாத்துங்க. இப்ப கல்கத்தா யூனிவர்சிட்டியில பிரச்சனை என்ன தெரியுமாங்க? ஊர்ல இருக்க எல்லாரும் கல்கத்தா யூனிவர்சிட்டியில படிப்பாங்க. அப்ப என்ன ஆயிரும்? நிறைய பேர் படிப்பாங்க. அப்ப அவங்க எல்லாத்துக்கும் ஹெவி ஒர்க் லோட் ஆயிரும். அதை பாக்குறதுக்கு அவ்வளவு ஸ்டாஃப் வந்து ஹேண்டில் பண்ண முடியாது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள். அப்ப என்ன பண்ணிருங்க, ஸ்டூடெண்ட் ஒரே இடத்துல படிச்சா தானே பிரச்சனை. ஒரே இடத்துல கூட்டம் கூட்டினா தானே பிரச்சனை. கூட்டத்தெல்லாம் கட் பண்ணி 10 இடமா போட்டா பிரச்சனை இல்லை. அப்ப ரூரல், ஒரு கிராமப்புறத்துல இருக்கிறதே ஒரு யூனிவர்சிட்டியா வச்சுட்டீங்கன்னா அப்புறம் நீங்க ரூரலுக்கு எல்லாரும் போயிருவாங்க. அப்ப அவ்வளவு எல்லாரும் நகரத்தை தேடி வரமாட்டாங்க அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காரு. நல்ல விஷயம் தான். சோ அதை சொன்னவரு நம்ம சாட்ல 1917 ஸ்டார்டிங் இயர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் 36, 1936. இதுக்கு முன்னாடி ஒண்ணு பார்த்தோம். அதோட இயர் என்னது? வுட் டிஸ்பேட்ச் இயர் என்ன? ஆயிரத்தி 854. அவரும் இவரும் உட்டுன்னு வர்றதால குழம்ப கூடாதுன்னு தான் அவரை சொன்னேன். இயருக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்காது. வேற என்னது? 1936 வுட் அண்ட் அபார்ட் ரிப்போர்ட். சரிங்களா? இது எதை பேஸ் பண்ணி வரோம்னா, ஹார்டாக் கமிட்டின்னு ஒரு கமிட்டி இருக்கும். அந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்ல இந்த ரிப்போர்ட்ல கேப்னு ஒண்ணு கிரியேட் பண்ணிருப்பாங்க, சென்ட்ரல் அட்வைசரி போர்ட் ஆஃப் எஜுகேஷன். ஓகேங்களா? இதை வந்து கிரியேட் பண்ணாங்கன்னு சொல்ல முடியாது, ரிவைவ் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. 36ல மறுபடியும் கொண்டு வந்திருப்பாங்க. அப்ப அதுக்கு முன்னாடியே வந்துருச்சு. நான் ஒரு பார்த்து சொல்றேன். 20லயோ 25லயோ கேப்னு ஒண்ணு கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அது வேணான்னு சொல்லி விட்டாங்க. அதுக்கப்புறம் ஹார்டாக் வந்து மறுபடியும் சொல்றாரு, இல்ல ஒரு கேப்னு ஒரு கமிஷன் கண்டிப்பா வேணும், சென்ட்ரல் அட்வைசரி போர்ட் ஆஃப் எஜுகேஷன் கண்டிப்பா வேணும்னு சொல்லி 1936ல மறுபடியும் அது ரிவைவ் ஆகி வருது. இந்த ரிப்போர்ட் முக்காவாசி என்ன இருக்கும்னா, யூனிவர்சிட்டி லெவல்ல இங்கிலீஷ் மீடியம், அதாவது இங்கிலீஷ் எஜுகேஷன், இங்கிலீஷ்ல தான் எல்லாரும் பேசணும் அப்படிங்கிறத, மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷ்ல தான் இருக்கணும் அப்படிங்கிறத கொண்டு வர்றதா இந்த வுட் அண்ட் அபார்ட். வுட் அண்ட் டிஸ்பேட்ச்ல நம்ம 3 விஷயங்கள் பார்த்தோம். வுட் அண்ட் அபார்ட்ல நமக்கு கொஞ்சம் நெகட்டிவா என்ன கொண்டிருக்காங்க, யூனிவர்சிட்டி லெவல் கண்டிப்பா இங்கிலீஷ் தான் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அப்போ இதுல என்னென்ன பிரச்சனை வருதுன்னு பாக்குறதுக்கு ஒரு கமிட்டி இருக்கு. அதுக்கு பேர் தான் குன்ஸ்ரு கமிட்டி. இதுக்கு இயர் வேற, பட் நான் இதுல சொல்றேன். மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷ் கொண்டு வர்றதுன்னு கேட்டா வுட் அண்ட் அபார்ட். அந்த மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷ கொண்டு வர்றதால என்னென்ன பிரச்சனைன்னு ஒரு கமிஷன் பேசுது. அதுக்கு பேர் என்னது? அதுக்கு பேர் என்னது? எஸ், அவர் வந்து குன்ஸ்ருவோட தலைமையில இது நடந்ததால இதுக்கு பேர் குன்ஸ்ரு கமிட்டி. இப்ப உங்களுக்கு கன்ஃபியூஷனே இருக்கட்டுமே, இப்ப நான் சொல்றேன், அந்த கதைகள் படி நீங்க சொல்லுங்க. ஓகேங்களா? கல்கத்தா கமிஷனுக்கு இன்னொரு பேர் என்னது? சாட்லர் கமிஷன். சோ கல்கத்தா யூனிவர்சிட்டியில உள்ள பிரச்சனைகளை பேசுவாங்க, நல்லா சேடா இருப்பாங்க. இவரு 2 விஷயம் ரெக்கமெண்ட் பண்ணாரு. ஒன்னு யூனிவர்சிட்டி இம்ப்ரூவ் பண்ணும், அப்புறம் செகண்டரி எஜுகேஷன் இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொன்னாரு. அதை தவிர்த்து இன்னொன்னு என்ன சொன்னாரு? ரூரல்ல இருக்க காலேஜவே என்னவா மாத்தணும்னு சொல்லியிருக்காரு. அந்த மொஃபிசில்ல இருக்க காலேஜ் என்னவா மாத்தணும்? மொஃபிசில்னா ரூரல், என்னவா மாத்தணும்? சூப்பர், யூனிவர்சிட்டியா மாத்தணும். மொஃபிசில்னா ரூரல் காலேஜ்னு அர்த்தம். அதை என்னவா மாத்தணும்? யூனிவர்சிட்டியா மாத்தலாம். அப்ப எல்லாரும் எல்லா இடத்துக்கும் போயிருவாங்க, எல்லாரும் ஒரே இடத்துல போய் கூட்டம் போட மாட்டாங்க. இதான் சாட்லர் சொல்ற கல்கத்தா யூனிவர்சிட்டி கமிஷன் உள்ளது. 1901ல உள்ள சிம்லா கமிஷனுக்கு இன்னொரு பேர் என்னது? சீக்ரெட். ஏன்னா இந்தியன் பீப்புளும் இல்லாம ரொம்ப சீக்ரெட்டா அது ஒரு க்ளோஸ் டு டோர் இதெல்லாம் நடந்துச்சு. எதுலையுமே பெரிய லெவல்ல இது நடந்தது அப்படின்னு
சொல்ற லெவலுக்கு இல்லாம நடந்ததால அது வந்து சீக்ரெட் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. 1902 1902 1904 உள்ள இந்த ஆக்ட் வர்றதுக்கு ஒரு காரணமா இருந்துச்சு. இந்தியன் யூனிவர்சிட்டி கமிஷன் தான் இந்தியன் யூனிவர்சிட்டி ஆக்ட் வர காரணம். இது ரெண்டுலயுமே லார்ட் யாரு, வைசிராய் யாரு, வைசிராய் வந்து கர்சன். இந்தியன் யூனிவர்சிட்டி கமிஷனுக்கு ஹெட் யாரு, ஹெட்ட பார்த்து ஏன்னே சொல்லக்கூடாது, இவர் ஏலேன்னு சொல்றாரு, ரேலே நம்ம அப்படி ஏதாவது வச்சுப்போம். யூனிவர்சிட்டியில பெரிய ஆள், அவனை பத்தி ஏ சொல்லாதீங்க அப்படி ஏதாவது ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம ரேலே ஞாபகம் வச்சுப்பாரு. யூனிவர்சிட்டியில ரேலே. ஏதாவது வேற ஏதாவது ஞாபகம் வருதா உங்களுக்கு? வந்துச்சுன்னா லைட்டா விட்டு போடுங்க. சரிங்களா? இதனாலதான் 1904. அப்ப 1904 முக்கால்வாசி எதை பத்தி பேசியிருக்காங்க, செகண்டரி ஸ்கூல்ல வந்து அத்தரைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க. 6 யூனிவர்சிட்டி கமிஷன்ல 6 பெர்மனன்ட் மெம்பரை போடுறது, புசாங்கிற சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட், அக்ரிகல்ச்சருக்கு பாலிசி, இது எல்லாத்தையும் கொண்டு வந்தது இந்த 1904 உள்ளதான். ஓகே. வுட் அண்ட் அபார்ட் அப்படிங்கிறத பொறுத்த வரையும் யூனிவர்சிட்டி லெவல்ல இங்கிலீஷ்ங்கிற எஜுகேஷனை கொண்டு வரணும்னு சொல்லியிருப்பாங்க. அதுல உள்ள பிரச்சனையை பத்தி பேசுறது கும்ஸ்ரு. அதை தவிர்த்து வுட் அண்ட் அபார்ட்ல என்னது வந்து ரிவைவ் ஆயிருக்கும், மறுபடியும் வந்த ஒரு கமிட்டி என்னது, கேப். சரிங்களா? சென்ட்ரல் அட்வைசரி போர்ட் ஆஃப் எஜுகேஷன். அதை ரெக்கமெண்ட் பண்ணி கொண்டு வந்தவர் ஹார்டாக். அப்ப இதுக்கு முன்னாடி ஹார்டாக்னு ஒரு கமிட்டி இருக்கு. பெரிய லெவல் கொஸ்டின் இல்ல, அதையும் பத்தி டெப்தா ரொம்ப பாத்தீங்கன்னா குழம்பிடுவீங்க, நல்லது வேண்டாம். இப்ப இயர் மட்டும் போட்டு விடுங்க எனக்கு. அதுல 5 இயர், இதுல ஒரு 5 இயர். ஞாபகம் இல்லைன்னா பக்கத்துல ஒரு பேப்பர்ல அந்த இயரை மட்டும் 2 டைம் எழுதுனீங்கன்னா ஞாபகம் வரும். எஸ், சூப்பர். 1 2 4 17 36. சரிங்களா? 17 1 7 17, அப்புறம் 36. ஓகே. சிம்லா கான்ஃபரன்ஸ் லார்டு கர்சனோடதுல அதுக்கு இன்னொரு பேர் என்ன? ஓகே, சூப்பர். எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் மொத்தமா கொண்டு வந்துட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாருமே 4 தான் சொல்லிருக்கோம். ஃபர்ஸ்ட் இந்தியன் எஜுகேஷன் கமிஷன் 1882. ஓகேங்களா? அதோட ஹெட் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹண்டர் கமிஷன், WW ஹண்டர். இந்தியன் யூனிவர்சிட்டி கமிஷன் 1902. அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி ஆக்ட் எந்த இயர்ல வரும்? யூனிவர்சிட்டி ஆக்ட் 1904. சூப்பர். அந்த யூனிவர்சிட்டி கமிஷனோட ஹெட் வந்து ரேலே. யூனிவர்சிட்டி கமிஷனை ஏன்னு கூப்பிடக்கூடாது, அதெல்லாம் 8 டிஜிட் நம்பர்ல ஏதாவது சேலரி வாங்குறாரு, யூனிவர்சிட்டியில இருக்கு வேலை பாக்குறவர் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா? நம்மள ஒரு நாள் வாங்குவோம். 8 டிஜிட்னா கொஞ்சம் எவ்வளவு வருது, 3 5 6 கொஞ்சம் அதிகம் தான், இருந்தாலும் நம்ம வாங்கலாம். நெக்ஸ்ட் கல்கத்தா யூனிவர்சிட்டி. இன்னொரு ஹெட் யாரு, சேடா இருப்பாரு. 1917. நமக்கு தெரியாது இந்த கவுன்சில் ஆஃப் எஜுகேஷன். ஸோ அது மட்டும் JED பெத்துனே, அதை பத்தி நான் லைட்டா போட்டிருக்கேன். ஸோ இந்த பெத்துனே ஒருவேளை அடுத்த டைம் கொஸ்டின் கேட்டு என்ன பண்ணலாம், கவுன்சில் ஆஃப் எஜுகேஷன் அதோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா மாடர்ன் அண்ட் விமென்ஸ் எஜுகேஷனை ப்ரொமோட் பண்ணிருக்காங்க. முக்கியமா வெஸ்டர்ன் எஜுகேஷனை உள்ள கொண்டு வந்த ஒரு இது வந்து இந்த கவுன்சில் ஆஃப் எஜுகேஷன் தான். ஓகேங்களா? கவுன்சில் ஆஃப் எஜுகேஷன் இன் பெங்கால்னு சொல்லுவாங்க.
வெஸ்டர்ன் எஜுகேஷனை வந்து பிரிட்டிஷ் ரூல் அண்டர்ல உள்ள கொண்டு வந்தது வந்து கவுன்சில் ஆஃப் எஜுகேஷன் யாரு, நம்ம ஜேஇடி பெத்துனே. இதோட இந்த ஃபர்ஸ்ட் இது கிட்டத்தட்ட முடிஞ்சிடும். 1944 கடைசியா பார்த்தது என்னது, 1936 குட் அண்ட் அபார்ட். இன்னும் 44 அப்படிங்கிறதுல வந்து செர்கன் பிளான் ஆஃப் எஜுகேஷன் சொல்லுவாங்க. நம்ம செர்கன் அவர் வந்து என்னெல்லாம் சொல்லியிருப்பாருன்னா, ப்ரீ பிரைமரி 3ல இருந்து 6 வயசுக்குள்ள ப்ரீ பிரைமரி எஜுகேஷன் முடிச்சிடணும். அந்த எஜுகேஷன் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் எந்த வயசுல இருந்து எந்த வயசுனா 6ல இருந்து 11 வயசு வரையும். ஓகேங்களா? 8th யூனிவர்சிட்டியில படிச்சாரா? நல்லா இருக்கேன். இப்போ வரை அதான் ரூல். உங்களுக்கு 6ல இருந்து 11 வரையும் நம்மளுக்கு என்னவா ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் இருக்கணும்னு சொல்லிட்டு 11 இயர்ஸ்னா என்ன 8வது படிப்பாங்க அப்படிதான். 8வது வரையும் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷனா. அதுவே ப்ரீ பிரைமரி 3ல இருந்து 6 வயசுக்குள்ள இருக்கணும். யூனிவர்சிட்டியில டெக்னாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ரிசர்ச் அண்ட் டீச்சிங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹை ஸ்கூல் அப்படிங்கறத 2ஆ கொண்டு வாங்க. ஒண்ணுல டெக்னிக்கல் அண்ட் ஒகேஷனல் குரூப்னு ஒன்னும், இன்னொன்னு அகடமிக் ஓரியன்டா இருக்கிற மாதிரி கொண்டு வாங்க. அதனாலதான் நீங்க நம்மளான்னு சொல்லலாம் தெரியல, முன்னாடி படிச்சப்ப எப்படி இருப்போம்னா மேத்ஸ் குரூப்லாம் இருக்கு, இப்போ இருக்கு மேத்ஸ் சயின்ஸ் இருக்குது. இப்போ ஸ்கில்லையும் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. முன்னாடி டெக்னிக்கல் அண்ட் ஒகேஷனல் சொல்லிட்டு இந்த ஒகேஷனல் குரூப்லயே ஒரு குரூப் இருக்கு. ஸோ அந்த மாதிரி கொண்டு வர்றதுல இவங்க வந்து ஹை ஸ்கூல்ல 2 வகையா கொண்டு வருது, 2 பார்ட்டா. டெக்னிக்கல் அண்ட் ஒகேஷனலுக்கு ஒரு டிகிரியும் அகடமிக்கையும் எடுக்கலாம். அதுல எது அவங்களுக்கு வேணுமோ அதை அவங்க எடுத்துக்கிற மாதிரி கொண்டு வருது செர்கன் பிளான். ஸோ செர்கன் அப்படிங்கிறது 1 2 3 4 விஷயத்தை தான் சொல்லியிருக்காரு. ப்ரீ பிரைமரி என்ன ஏஜ்ல இருந்து என்ன ஏஜ் வரையும்? ப்ரீ பிரைமரி 3 to 6. Compulsory and free education 6 to 11. யூனிவர்சிட்டி டெக்னாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் யாருக்கெல்லாம்? டெக்னாலஜி எங்கெல்லாம் கொண்டு போனோம், ரிசர்ச்சும் வேணும் டீச்சிங்கும் வேணும். ஹை ஸ்கூல்ல 2, ஒன்னு டெக்னிக்கல் கூட ஒகேஷனல், இன்னொன்னு வெறுமனே அகடமிக். இது 1944 செர்கன். 45 இது வந்து சர்க்கார் கமிட்டின்னு சொல்லுவாங்க. நளினி ரஞ்சன் சர்க்கார் உங்களோட ஃபுல் ஃபார்ம். இவங்க தான் அந்த கமிட்டியோட ஹெட் அல்லது சர்க்கார் கமிட்டின்னு சொல்லிட்டாங்க. இவங்க தான் வந்து இதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண ஒரு, அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எஸ்டாப்ளிஷ் பண்ண ஒரு கமிட்டிங்கிற ஒரு பேர் இருக்கிறது அந்த சர்க்கார் கமிட்டி. 1945. ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட அப்ப சுதந்திரம் கிடைக்க போது, நம்ம ஓரளவுக்கு நமக்கு சில விஷயங்களை கொடுத்தாதான் இவங்க அமைதியா இருப்பாங்கன்னு நமக்கு சில வாய்ப்புகள்லாம் தர ஆரம்பிச்ச காலத்துல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்த இரட்டை ஆட்சி முறையில நம்ம உள்ளது. ஸோ அப்போ வந்து அவங்க வந்து ஹையர் டெக்னிக்கல் எஜுகேஷன் ஒன்னா கொண்டு வந்தாங்க இந்த கமிட்டிக்கு அண்டர்ல. எஸ் ராஜ்குமார் சார். ஒகேஷனல் இப்பவும் இருக்கு. டெக்னிக்கல் அண்ட் ஒகேஷனல்ங்கிறது இவங்க எதை அந்த காலத்துல சொன்னாங்க. இப்ப நம்ம ஒகேஷனல் குரூப்னா நம்ம எக்கனாமிக்ஸ் அந்த மாதிரி எல்லாமே படிப்பாங்க. டெக்னிக்கலோட ஒகேஷனலையும் வச்சு அதுக்கப்புறம் அகாடமிக்னு தனி. 1945 என்னது ஒரு ஹையர் டெக்னிக்கல் எஜுகேஷனை டெவலப் பண்றதுக்காக கிரியேட் பண்ணதான் அந்த சர்க்கார் கமிட்டி. இதோட ரிப்போர்ட் வந்து 1948 என்ன சொல்லியிருக்குன்னு பாத்தீங்கன்னா, இவங்க 4 ரீஜனல் ஹையர் டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூட் வந்து நீங்க கிரியேட் பண்ணணும். எம்ஐடி இதுக்கு முன்னாடி ஒரு 3 காலேஜ் பார்த்தோம், யூனிவர்சிட்டி பார்த்தோம் ஞாபகம். யூனிவர்சிட்டி ஆஃப் கொல்கட்டா, லண்டன், சிஎம்எம். ஓகே, அது எந்த மாடல் இருந்துச்சு? சிஎம்எம்மோட மாடல் என்ன? யூனிவர்சிட்டி ஆஃப் யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன். அதை பேஸ் பண்ணி கட்டினாங்க. இது எம்ஐடின்னு சொல்லப்படுறது யூஎஸ்ஏல இருக்கு. அதை பேஸ் பண்ணி நம்ம ஐஐடி கட்டினது இந்த லண்டன்ல யூஎஸ்ஏல உள்ள எம்ஐடியை பேஸ் பண்ணி. அப்போ 4 ரீஜனல் டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூட் ஐஐடி அப்படிங்கிறது கட்டியிருக்காங்க. அது 1950க்கு அப்புறம் நடந்திருக்கு. 4 ஐஐடி கட்டணும்னு 1950 முடிவெடுத்து 51 ஐஐடி காராக்பூர் ஈஸ்ட்ல 4 ரீஜியன்லயே ஓபன் பண்ணிருக்காங்க. வெஸ்ட்ல வந்து பாம்பே, மெட்ராஸ், டெல்லி. சரிங்களா? காராக்பூர், பாம்பே, மெட்ராஸ், டெல்லி. இது 51, 58, 59, 61. இதனாலதான் முக்காவாசி சொல்றாங்க. பட் அதே டைம்ல ஐஐடி ஆக்ட்னு ஒண்ணு 1956லயே பாஸ் ஆயிருக்கு. ஒரு வேலை கொஸ்டின் கேட்டாங்கன்னா யூஸ் ஆகும். அதே மாதிரி ஐஐடி கான்பூரும் இதுக்கு நடுவுல தான். மெட்ராஸ் எப்ப கிரியேட் பண்ணாங்களோ அப்பவே கான்பூர் இது பண்ணிட்டாங்க. பட் இவங்க வந்து இந்த 4 திசைகள் அடிப்படையில இவங்க 4 பத்தியும் சொல்லியிருப்பாங்க. ஒருவேளை 1960க்குள்ள எதெல்லாம் ஓபன் பண்ணாங்கன்னு ஏதாவது கேட்டாங்கன்னா உங்களுக்கு அது யூஸ் ஆகும். கேட்டிருக்காங்க. நம்ம 48 வந்த ரிப்போர்ட்ல தான் என்ன சொல்லியிருக்காங்க, இப்படி ஐஐடி ஒரு 4 ஐஐடி வந்து பில் பண்ணுங்கன்னு இருக்காங்க. நம்ம ஆட்கள் 4க்கு 5 பில் பண்ணிருக்காங்க. 51, 58, 59 2 59 வரும். அப்புறம் 61. ஐஐடி ஆக்ட் எப்போ வந்திருக்கு?
1956. இப்போ நான் என்ன இந்தியன் யூனிவர்சிட்டி கமிஷன் எப்போ? இந்தியன் யூனிவர்சிட்டி கமிஷன், எஸ், ஸ்டார்ட் பண்ணாங்க டிபி அவர்கள் 1902. இந்தியன் யூனிவர்சிட்டி ஆக்ட் எப்போ வந்துச்சு? ஒரு 2 வருஷம் கழிச்சு. இப்படி கொஸ்டினை மாத்தி மாத்தி கேட்டாலே நம்ம மண்டைக்குள்ள எல்லாரும் இப்போ சொல்லுங்க. இனி கொஞ்சம் கொஸ்டின்ஸ் தான் பார்க்கணும். 1,00,000 அலோகேட் பண்ணது யாரு? மீடியம், இங்கிலீஷ் இஸ் மீடியம் அந்த லாங்குவேஜ். சரி, இந்தியாவோட குரோத்துக்கு இங்கிலீஷ் தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஒருத்தர் இங்கிலீஷ்க்கு ரொம்ப அழுத்திருப்பாரு, அவர் யாரு? கிராண்டிங் எய்ட் அப்படிங்கிறது எங்க வார்த்தை வந்தது? இது நான் சொல்லல. இது என்னன்னா இந்தியாவோட டெஸ்டினி வளர்ச்சியோ இல்லைன்னா ஒரு மிக மிகச்சிறந்த ஒரு விஷயம் வந்து கிளாஸ் ரூம்ல உள்ளவங்களை ஷேப் பண்றதுல தான் கிடைக்கும்ங்கிற மாதிரி ஒரு இடத்துல வந்து சொல்லியிருப்பாங்க. அது எந்த இடம்னு கேட்பாங்க. ஓகே, 44 செர்கண்ட், 45 சர்க்கார். சர்க்கார் தான் டெக்னிக்கல் எஜுகேஷன் வந்தது. அதனாலதான் 4 டெக்னிக்கல் இன்ஸ்டியூட் வந்து எம்ஐடியை பேஸ் பண்ணி பண்ணாங்க. ஓகேவா பிரீத்தி மேம்? டப்பு டப்பு என்று 3333 என்று வந்துவிட்டது. எஸ், சூப்பர், 3 தான். அலோகேஷன் ஆஃப் 1,00,000 ரூபி சார்ட்டர் ஆக்ட் 1830. நெக்ஸ்ட் வந்து இங்கிலீஷ் as a மீடியம். நம்ம மெக்காலே மினிட். மெக்காலே மினிட்டோட இயர் என்ன? மெக்காலே மினிட் இயர். மெக்காலே சீக்கிரம் சொல்லுங்க. கிராண்டிங் எய்ட். கிராண்டிங் எய்ட் அப்படிங்கிறது வந்து வுட் டிஸ்பேட்ச். மெக்காலே மினிட்டுக்கு 1835. வுட் டிஸ்பேட்ச்க்கு எனக்கு பேரு மேக்னா கார்ட்டா 54. சரிங்களா? 54. இந்தியாவோட டெஸ்டினி கிளாஸ் ரூம்ல தான் ஷேப் பண்ணப்படுதுன்னு சொன்னது கோத்தாரி கமிஷனோட ரிப்போர்ட். இந்த கோத்தாரி கமிஷன் நம்ம சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்தது. ஸோ அந்த ரிப்போர்ட்ல இதை சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இந்தியாவோட டெஸ்டினி கிளாஸ் ரூம் தான். கிளாஸ் ரூம்ல நீங்க எப்படி செதுக்குறீங்களோ அப்படிதான் ஒரு சிட்டிசன் வருவார். எல்லாருக்குமே வாய்ஸ் பிரேக் ஆகுதா? எல்லாருக்கும் பிரேக் ஆகுதா? கிளியரா? எஸ் எஸ் எஸ். இப்போ ஓகேவா? ஓவா தான். இப்போ ஓகேவா? லோவா இருக்கா? ஓகேவா இருக்கா? ஏதாவது இஷ்யூனா எனக்கு சொல்லுங்க. இந்த இடத்துல நம்ம இப்போ கிட்டத்தட்ட இவ்வளோ இது பார்த்துருப்போம். இதுக்கு ஆர்டர் தான் முக்கியம். இந்த ஆர்டர் வந்து ஒரு 4 டைம் பாத்தீங்கன்னா மைண்ட்ல வரும். இந்த இயர் எல்லாம் முதல்ல எழுதிட்டு அப்புறம் சார்ட்டர் சார்ட்டர் படிச்சுட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு எலக்ட்ரானிக் இடையில வருது. அப்ப ஒரு நிமிஷம் நில்லுங்கன்னு சொல்றாங்க. நின்றுட்டு மேக்னா கையில விட்டு குடுத்துட்டு கிளம்பி போறாங்க. இல்ல ஹண்டர் வேற வந்துருக்காரு. வேற கதை. இப்படிதான். அப்போ எப்படி மாத்தி கேட்டாலும் உங்களுக்கு இதுக்கு இதுதான் இந்த இதை எழுதிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இது பக்கத்துல இதான் வரும் அப்படிங்கறது எழுதி. அதான் போச்சு. போன்
இப்ப பிரேக் ஆகுதா? பிரேக் ஆகுதா? இப்ப கிளியரா இருக்கா? ஏதாவது கேக்குதா? இன்னும் அப்படிதான் இருக்கா? பிரேக்னா பிரேக் போடுங்க, இல்லைன்னா கிளியர்னு போடுங்க. கிளியர், எஸ் எஸ், கிளியர். இது நம்ம அப்புறமா கூட ரிவிஷன் பண்ண உங்களுக்கு மைண்ட்ல வரும். ஸோ இதான நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் ப்ரீ இண்டிபெண்டன்ஸ். லார்ட் மெக்காலே had written the famous minute called Macaulay Minutes in the year. வாய்ஸே கேட்கலையா? வாய்ஸே கேட்கலையா? இப்ப கிளியரா இருக்கா? இப்பதான் கேக்குதா? முன்னாடி கேட்கல. இப்போ இதே கொஸ்டினை நம்ம 2026லயும் பார்த்தோம், 2024. யார் சொன்னா மறுபடியும் கேட்க மாட்டாங்க? கொஸ்டினை மாத்தி மாத்தி கேட்பாங்க. ஒரு கொஸ்டினை கூட விடாம எடுத்ததை வச்சு நான் சொல்றேன். எஸ், ஆப்ஷன் 4 தான். மற்றது எல்லாம் வந்துச்சு. பாம்பே, கல்கட்டா, மெட்ராஸ். ஸோ வெஸ்டர்ன் எஜுகேஷன் 19 இந்த ஏர்லி 19th சென்ச்சுரி. ஓகே, இது கொஸ்டின் இப்போ கேட்கணும். சும்மா சொல்லுங்களேன். யாரு வந்து வெஸ்டர்ன் எஜுகேஷனை இந்தியால 19வது செஞ்சுரியில கொண்டு வந்த ஒரு ஆளா இருப்பாங்க? தெரிஞ்சு சொல்றீங்களா, தெரியாம சொல்றீங்களா? கரெக்டா சொல்றீங்க. ராஜா ராம் மோகன் ராய். பின்னாடி இவரை பத்தி நான் சொல்றேன். இவர் தான் வெஸ்டர்ன் எஜுகேஷனை இந்தியன்ஸ்க்கு கொண்டு வந்த ஒரு பெருமை மிக்க அட்வொகேட்டர். வெஸ்டர்ன் எஜுகேஷன் ஃபார் இந்தியன்ஸ் இந்த ஏர்லி 19th செஞ்சுரியிலே கொண்டு வந்திருக்காரு. இந்தியன் யூனிவர்சிட்டி ஆக்ட், அதாவது யூனிவர்சிட்டி ஆக்ட் 1904 இருக்குல்ல, 1904 உள்ள யூனிவர்சிட்டி ஆக்ட். இது எதுக்கு அத்தாரிட்டி கொடுக்குது? இதை வந்து எது ரெகக்னைஸ் பண்ண அத்தாரிட்டி கொடுக்குது? எஸ், சூப்பர். புவனா மேம் ஞாபகம் இருந்துச்சு. இந்து காலேஜ் கூட ஞாபகம் இருந்துச்சு. எஸ், செகண்டரி ஸ்கூலுக்கு அத்தாரிட்டி, அதை ரெகனைஸ் பண்ண அத்தாரிட்டி. ஏன்னா செகண்டரி ஸ்கூல்ல இருந்தா யூனிவர்சிட்டிக்கு போறாங்க, அதனால அதை ஒழுங்குபடுத்தினா இதை பண்ணிக்கலாம். ஹையர் எஜுகேஷன்ல இருக்க இஷ்யூவை பத்தி பேசுறது யார்? நம்ம அப்பவே ஒரு வார்த்தை பார்த்தோம், பிரைமரி எஜுகேஷனுக்கு சப்போர்ட், அதாவது அதை பத்தின ரிப்போர்ட்டா கொடுக்கும். பட் இந்த ஹையர் செகண்டரியில உள்ள இஷ்யூ பத்தியும் பேசுற ஒரு கமிஷன் அப்படின்னு சொல்றோம். ரிப்பன் பிரபுலாம் உள்ள வருவாரு. ஹண்டர். ஹண்டர் கதை எங்க வரும்? பிரைமரியில வரும். அதனால அந்த ரிப்போர்ட் எதை பத்தினது? பிரைமரி எஜுகேஷன். எந்த இஷ்யூவை பத்தி எல்லாம் பேசுவாங்க? ஹையர் எஜுகேஷன் இஷ்யூ பத்தி மட்டுமா பேசுவாங்க? எதை பத்தி எல்லாம் பேசுவாங்க? ஹையரையும் பேசுவாங்க, செகண்டரியும் பேசுவாங்க. அது ரெண்டோட இஷ்யூவை பத்தி பேசுற முதல் கமிஷன் எது பாத்தீங்கன்னா இந்தியன் எஜுகேஷன் கமிஷன் சொல்லப்படுற ஹண்டர் கமிஷன். ஞாபகம் வச்சுக்கோங்க. குன்ஸ்ரு கமிட்டி. இது எதோட இஷ்யூவை பத்தி பேசுறதுக்காக உருவாக்கப்பட்டது? குன்ஸ்ரு. வெல் டன். மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் எந்த லாங்குவேஜா கொண்டு வந்தாங்க? மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, கரெக்ட். எந்த லாங்குவேஜை கொண்டு வந்ததால உள்ள இஷ்யூவை பாக்குறதுக்கு? மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷ் கொண்டு வந்ததால உள்ள இஷ்யூவை. அந்த இங்கிலீஷா கொண்டு வந்த கமிட்டி எதுவுமே ஞாபகம் இருக்கா?
வுட் அண்ட் அபார்ட். வுட் அண்ட் அபார்ட். வுட் அண்ட் அபார்ட்டுக்குள்ளதான் யார் வருவா? ஹார்டாக் பத்தி பேசியிருப்பாங்க. ஹார்டாக் கமிட்டி அப்படிங்கறது கேப கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் இத பத்தி சொல்லியிருப்பாங்க. மீடியம் ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் கொண்டு வந்ததும் யாருதான்? வுட் அண்ட் அபார்ட். அங்கேயே ஒரு மரக்கட்டையை தூக்கி போட்டாங்க. மீடியம் ஆஃப் செக்ஷன் நம்ம தலையில ஒரு கல்ல தூக்கி போட்ட மாதிரி அவங்க மரக்கட்டையை போட்டாங்க. வுட் அண்ட் அபார்ட். ஏய் காம்படிஷன் இல்லையா இருக்கா? இருக்குமே. 2024 ஹண்டர் சாட்லர் ஹார்டாக் சர்ஜன். சொல்லுங்க சொல்லுங்க. ஒபிசில் அந்த வார்த்தையை பார்த்தோமே கண்டுபிடிச்சோம். ஒபிசில் காலேஜஸ் யூனிவர்சிட்டி சென்டரா மாத்துறது யாரு? இன்னொன்னு டெக்னாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் ரிசர்ச் அண்ட் டீச்சிங்க்கு யார் வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்லாம் சொல்லுங்க. மற்றது வந்து நீங்க படிக்கணும், மறுபடியும் ஒரே நேரத்தில் படித்தால் இன்னைக்கு திட்டி விடுவீர்கள் என்று சொல்லி நான் எழுதிட்டேன். ஹண்டர் என்ன பண்றாரு அப்படின்னா காலேஜியேட் எஜுகேஷன், வித்ராவல் ஆஃப் கவர்மெண்ட் சப்போர்ட் டு காலேஜியேட் எஜுகேஷன். ஸோ ஹண்டர்னாலே நம்ம என்ன பார்த்தோம், என்னெல்லாம் பார்த்தோம் ஞாபகப்படுத்தணும். பிரைமரி ரிப்போர்ட் ரிப்பன் பிரபுல வந்தாரு. ஹையர்லயும் செகண்டரியிலுக்கே இஷ்யூவை பத்தி பேசிட்டு மனுஷன் என்னத்த பேசிட்டு இருக்கான்னு பாருங்க. ரொம்ப காலேஜியேட் எஜுகேஷனுக்கு கவர்மெண்ட் சப்போர்ட்டுங்கிறத கொஞ்சம் கம்மி பண்ண வித்ரா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. ஏன்னா அதுல இருக்க இஷ்யூரை இவர் இதை பத்தியும் பேசியிருக்காரு. இதை கொஞ்சம் மைண்ட்ல ஆட் பண்ணிக்கணும். ஒரே நேரத்துல ஆட் பண்ணக்கூடாது. நான் கொஸ்டின்ல ஆட் பண்றேன், புரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது சாட்லர் நீங்க கரெக்டா சொன்ன மாதிரி மொஃபசில, அதாவது யூனிவர்சிட்டியில தான் பிரச்சனை. ஆனா எல்லா ரூரல் காலேஜையும் நீங்க யூனிவர்சிட்டியா மாத்திட்டீங்கன்னா பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருப்பாரு. நெக்ஸ்ட் ஹார்டாக். இப்ப கூட சொன்னீங்க வுட் அண்ட் அபார்ட்டுக்குள்ள ஹார்டாக் வரும்னு சொல்லிட்டு. சோ இவர் என்ன சொல்லியிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா, காலேஜோட லைப்ரரியில கொஞ்சம் கவனம் அதிகப்படுத்துங்க. அதோட ஹானர் கோர்சஸ் நீங்க முன்னாடி எல்லாம் வந்து பிஇ ஹான்ஸ் நிறைய கோர்சஸ் இருக்கும். அதெல்லாம் ஒரு சில அந்த கோர்சஸ வந்து சில சென்டர்ஸ்ல கொண்டு வாங்கன்னு சொன்னது ஹார்டாக். சரிங்களா? ஹார்டாக் ஞாபகம் எனக்குமே தெரியல. எங்க சார் ஒருத்தவங்க கார்ல வருவாங்க, கூட டாக் கூடயே வருவாங்கன்னு ஒரு சார ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த சார் வந்து காலேஜ்ல லைப்ரரி டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்க. அவங்க வந்து ஹான்ஸ் பண்ணிருப்பாங்க, பிஇ ஹான்ஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கீங்கன்னா கணக்காரு. கார்ல டாக் கூட வராங்க ஆசிக்காம நோ, நம்மளா இமேஜினேஷன் பண்ணும்போது எந்த யூனிவர்சிட்டியும் உள்ள வந்துடும். அப்படி கொண்டு வரும்போது அவங்கள லைப்ரரிக்கு கொண்டு போயிருங்க. லைப்ரரியில ஒரு பெரிய ஆள், அவங்க ஹான்ஸ் பண்ணிருக்காங்க, பிஇ ஹான்ஸ் ஒரு கோர்ஸ் இருக்கு, அதை பண்ணிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஹெச் ஹான்ஸ். நெக்ஸ்ட் சர்ஜன். ஸோ சர்ஜன் அப்படிங்கிறவர் வந்து என்ன பண்ணிருக்காரு? டெக்னாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட். வேற சர்ஜன்ட்டை பத்தி தான் ஞாபகம் இருக்கா? ப்ரீ பிரைமரி எவ்வளவு? ப்ரீ பிரைமரி 3 to 6. ஃப்ரீ எவ்வளவு? ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி 6 to 11. சூப்பர், அவ்வளவுதான். மறுபடியும் இது அடுத்த ரூபத்துல உள்ள கொஸ்டின். யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டனை பேஸ் பண்ணி ஒரு 3 யூனிவர்சிட்டி பில்ட் பண்ணிருக்காங்க. எதெல்லாம் அது கேட்டுப்பாங்க. இப்படி இருக்கும். நல்லா இருக்கு கனிமொழி மேம், தப்பே கிடையாது. எஸ், என்ன ஒரு ஒற்றுமை. டப்புன்னு இருக்கு. கல்கத்தா, பாம்பே, மெட்ராஸ். சூப்பர். லார்டு கர்சன். which of the following university was the largest in the initial years of Lord கர்சனோட ரெஜிம்ல? அவரோட பெரிய இதுல வந்து இருக்கிறதுலே பெரிய யூனிவர்சிட்டி. நான் இப்ப க்ளூ கொடுக்க போறேன். ஒரு யூனிவர்சிட்டி, அதுல ஒரே பிரச்சனை. அதுக்கு காரணமே அங்க நிறைய பேர் இருந்தாங்க. அப்ப லார்ஜஸ்ட் யூனிவர்சிட்டி அதான் தானே இருக்கும். லார்ஜஸ்ட் யூனிவர்சிட்டியில தானே பிரச்சனையே வரும். அதுதான் கல்கட்டா யூனிவர்சிட்டி. சூப்பர். The first Indian University Commission 1902. அதோட ஹெட் யார்? எஸ், அவர்தான் தாமஸ் ரெடி. எப்படி இவ்வளவு ஃபாஸ்டா சொல்றீங்க? எனக்கு பயமா இருக்கு. என்னாச்சு? எல்லாரும் புதுசா தானே வெட்ட படிக்கிறீங்க. எனக்கு கிடையாது. நீங்க போற ஃபாஸ்ட்டுக்கு எனக்கு பயமா இருக்கு. முன்னாடி ஏதாவது அனுப்பி விட்டனா? இப்போதைக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரல. 1902 கான்சென்ட்ரேஷன் வேற லெவல்ல இருக்கு. நானே கண்டுபிடிட்டுறேன். அந்த கண்ணெல்லாம் தாண்டி கரெக்டா சொல்றீங்களான்னு பாருங்க. 1902
இந்தியன் யூனிவர்சிட்டி கமிஷன் வந்து 6 பெர்மனன்ட் மெம்பர்ஸ் அப்பாயிண்ட் பண்றாரு. இந்த மனுஷன் நல்ல மனுஷன், நல்லதெல்லாம் பண்ணுவாருன்னு சொல்லியிருந்தேன். அதை வச்சா ஞாபகம் வைக்கணும்ல. எஸ், எவ்வளவு கண்ணு வைத்தாலும் நாங்கள் அந்த பிளாக் எனர்ஜி எல்லாம் தூக்கி போட்டு விட்டு கரெக்டா தான் ஆன்சர் சொல்லுவோம். எஸ், அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. போனா சென்டர் அதையும் தூக்கி உள்ள கொண்டு வந்திருக்காங்க. சுத்தி போட்டுட்டாவது நாங்க ஆன்சர் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம்னு சொல்றாங்க. ஏதோ அந்த எஸ், சூப்பர், அவ்வளவுதான், கரெக்டா வந்துட்டீங்க. நெக்ஸ்ட், இந்தியன் யூனிவர்சிட்டி ஆக்ட். அதுல முக்கியமா உங்களுக்கே தெரியும், இந்தியன் யூனிவர்சிட்டி ஆக்டோட இயர் யாருன்னு பாருங்க, இயர் என்னன்னு பாருங்க. அந்த இயருக்குள்ள முக்கியமா யார் இருந்தான்னு பாருங்க. நம்ம லார்டு, எந்த லார்டு இருந்தார், வைசிராயா எந்த லார்டு இருந்தார், கமிஷன்ல எந்த அதே லார்டு தான். அப்புறம் 1901 இருந்து 1995 இருந்தே இருப்பாரு, 1905 வரையுமே இருப்பாரு. எஸ், அவர் தான் லார்டு கர்சன். இது வந்து ஒரு காமனான கொஸ்டின். இது ஒரு காமன் கொஸ்டின். நீங்க தப்பு அப்புறம் சொல்லுங்க. ஹையர் எஜுகேஷன் அந்த டைம்ல, அந்த காலத்துல ரொம்ப அதிகமா மக்கள் ஃபோக்கஸ் பண்ண ஒரு டிசிப்ளின் எதுவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏர்லி டேஸ் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் இன் இந்தியா நிறைய பேரோட ஃபோக்கஸ் இதுலதான் இருக்கு. உங்களை பிரமிக்கிற வகையில ஒரு ஆன்சர் இருக்கும். ஏன்னா நீங்களே சொல்லிட்டீங்க 1, 2, 3 நாளுங்க எல்லாம் வந்துருச்சு. அது ஒருத்தவங்க வந்து பாக்குறாங்க, 4 யாரும் போடல, தூக்கி போடுவோம். ஆர்ட்ஸ் ஓகேங்களா, அந்த காலம் முதல் இந்த காலம் கொஞ்சம் இன்ஜினியரிங் மாறிட்டு இருக்கு. அப்புறம் மெடிசனுக்கு எல்லாம் இப்பதான் மாறிட்டு இருக்காங்க. முன்னாடி இல்லதான் ஆர்ட்ஸ் அப்படிங்கிறத கொஞ்சம் ப்ரிஃபர் பண்ணிருக்காங்க. புஷா, இப்போ ஒரு மேம் சொன்னாங்க, தப்புன்னு ஆன்சர் கொடுங்க. புஷாவை பத்தி ஒருத்தர் பேசினாருன்னா அந்த லார்டு யார் லார்டு? நான் மட்டும் சொல்ல மாட்டேன், எல்லாரும் சொல்லுவோம்னு சொல்லி எல்லாரும் சொல்லிட்டாங்க. கர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. மைக்கேல் சாட்லர், இவர் எந்த யூனிவர்சிட்டியோட பிரச்சனையை பத்தி படிச்சாரு, ஸ்டடி பண்ணார்? மனுஷன் வந்து கல்கத்தா யூனிவர்சிட்டியோட பிரச்சனையை தான் ஸ்டடி பண்ண. இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் யூனிவர்சிட்டியும் அதே கல்கத்தா தான். இந்தியன் யூனிவர்சிட்டி ஆக்ட் 1904 எந்த வைசிராயோட பீரியட்ல? ஒரே கொஸ்டின் கிடையாது, அந்த கொஸ்டின் நீங்க தூக்கிலாம் போடலாம். அது வேற இயர்ல கேட்டது, இது வேற இயர்ல கேட்டது. 1904 வைசிராயா இருந்தது யாரு, முக்கியமான பங்காற்றுனது யாரு, இப்படி மாத்தி மாத்தி கேட்பாங்க. நமக்கு விஷயம் இயர் அண்ட் கமிஷன் பேர் தான். எஸ், அதே கர்சன் மேல அவ்வளவு கண்ணு. ஒரே கொஸ்டின். ஹிந்து காலேஜ், ஒரு மேம் வந்து நான் ஒரு கொஸ்டின் கேட்டேன், அதுக்கு சொன்னாங்க. யாருக்காவது இது கூட கனெக்ட் பண்ண முடியுதான்னு பாருங்க. ஏன்னா நான் அந்த ஸ்லைடை மட்டும் விட்டுட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். நாளைக்கு கிளாஸ் சொல்லிடுறேன். எஸ், எப்பா 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 எஸ், சூப்பர். ஹிந்து காலேஜ் கல்கத்தால இருக்கு, ஹிந்து காலேஜ். அதுதான் இப்போ ராம்மோகன் ராய் காலேஜ் அப்படின்னு மாத்துறாங்க. தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. நாளைக்கு நான் சொல்லும் போது கனெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், சாரி நான் மாத்தி சொல்லிட்டேன். பிரசிடென்சி காலேஜ். ஏன் 2ஆ 4ஆ? நான் இதை சொல்லவே இல்லை பாத்தீங்களா, அதனால தப்பு கிடையாது. ஹிந்து காலேஜ் வந்து பேர் வந்து இப்போ பிரசிடென்சி காலேஜாக மாற்றப்பட்டு விட்டது. கிளாஸ் முடியும் போது நான் அந்த ஸ்லைடை ஆட் பண்ணி விட்டுறேன். இல்லைன்னா இந்த கொஸ்டினை நான் நாளைக்கும் கேட்பேன், அப்புறம் பார்த்துக்கலாம். ஹிந்து காலேஜ் கல்கத்தால ஃபர்ஸ்ட் ஹிந்து காலேஜா இருந்தது, அதுக்கப்புறம் பிரசிடென்சி காலேஜா மாத்திருக்காங்க. நான் கல்கத்தாக்கு போலையா, அதனால மறந்துட்டேன். நீங்க கல்கத்தால இருக்க யாரையாவது கேளு பாருங்க, கேட்டு பாருங்க. இப்ப பிரசிடென்சி காலேஜ் வந்துருக்கோம். ஓகே, பிரிட்டிஷ் அத்தாரிட்டியோட ஆர்டர் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஆர்டர்ல நீங்க பண்ணுங்க பாப்போம். இவருக்கு அப்புறம் தான் இவர் வந்தாருங்கிறத வச்சு ஒரு ஆர்டர் பண்ணாலே நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சிருவீங்க. குத்து மதிப்பா ஒண்ணு போட்டு விடுங்க. ரிப்பனுக்கு அப்புறம் கர்சனை பார்த்துமா, கர்சனுக்கு அப்புறம் ரிப்பனை பார்த்துமான்னு யோசிச்சு பாருங்க. இதுல இன்னொன்னு, கர்சனுக்கு அப்புறம் யாரையாவது பார்த்தோமான்னு யோசிச்சு பாருங்க. எவ்வளவோ லார்டு இருக்காங்க, ஆனா 2 லார்டு தான் பார்த்தோம். அதுல ஒரு லார்டுக்கு அப்புறம் யாரையுமே பார்த்திருக்க மாட்டோம். கிட்டத்தட்ட அவருக்கு அப்புறம் அவர் தான் கடைசின்னு இந்த ஆர்டர் படி பாத்துக்கோங்களேன். அப்படி நீங்க பாத்தீங்கன்னா யாரு வரும்? இது டிஃபரெண்டான கொஸ்டின் தான். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கேனிங் சொல்லும்போது கேனிங் இவர் தான் ஃபர்ஸ்ட் அந்த இதுல, அதாவது குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் எல்லாம் கேனிங் அப்படிங்கிறவரு வைசிராய் இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா சரி நான் மாத்தி சொல்றேன்னா சாரி, டல்ஹௌசி இருந்திருக்காரு, அப்புறம் கேனிங் வந்திருக்காரு, அப்புறம் ரிப்பன், அப்புறம் தான் கர்சனுக்கு அப்புறம் யாரும். டல்ஹௌசி நான் படிச்சிருக்கேன். யாருக்காவது சோசியல்ல ஞாபகம் இருக்கா? டல்ஹௌசி பிரபு படிச்சலாம் ஞாபகம். அதுக்கப்புறம் கேனிங்,
கர்னிங்கும் படிச்ச மாதிரிதான் ஞாபகம். அதுக்கப்புறம் ரிப்பன், லாஸ்டா ஹட்சன். ஹட்சன் 1905 வரையும் நம்ம பார்த்தோம். ஸோ தான் இதோட ஆர்டர். சூப்பர். ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் படிச்சாச்சு. ஹவ் யூ ஃபீல்? பக்காவா? பக்காவா? மாஸ் பக்காவா? பக்கா மாசா? ஆப்ஷன் 4மே வேற லெவல்ல தான் இருக்கும். அப்பதான் சூஸ் பண்ணணும். எம்பி மீன்ஸ் மாஸ் பக்கா அப்படின்னு சர்மிளா மேம் சொல்றாங்கன்னு நான் நினைச்சுக்கிறேன். Yes. நம்ம படிச்சிட்டோம். ப்ரீவியஸ் கொஸ்டினா ஃபர்ஸ்ட் வந்து டல்கோசி மேம். அந்த குரோனாலஜிக்கல் ஆர்டர்னா என்ன ஆர்டர்? நியூவர் வந்து லாஸ்ட் அப்படிதானே? முன்னாடி இருந்தவங்க வந்து பின்னாடி. அப்ப டல்கோசி, அப்புறம் கேனி, ரிப்பன், கர்சன். நம்ம பார்த்ததுலயே 1905 வரையும் கர்சன் பார்த்திருப்போம். அதுக்கப்புறம் நம்ம எந்த ஒரு வைசிராயும் பார்க்கல. ரீசன் என்னன்னா அதுக்கப்புறம் இந்த வைசிராய்ங்கிற பதவி எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு நான் சொன்னேன்ல, எனக்கு அது கொஞ்சம் கிளியரா மறந்துடுச்சு. ஆங்கிலேயர்கள், இந்த கிழக்கிந்திய கம்பெனி, அப்புறம் பிரிட்டிஷ், இவங்க 2 பேருமே இருக்காங்க. அப்புறம் கிழக்கிந்திய கம்பெனி இருந்தா பிரச்சனைன்னு நம்ம ஆட்கள் ரொம்ப சண்டை போட்டதெல்லாம் அவங்களை மொத்தமா தூக்கும் போது அப்படி ஒரு பதவியை தூக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால கர்சனோட முடிச்சிருக்கோம். நான் இதனால கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, சூப்பர். இப்போ போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் 1 மணி நேரம் நம்ம வந்து ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் பார்த்துருக்கோம். அடுத்த 1 மணி நேரம் நம்ம போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் பார்த்துக்கணும். வருங்காலத்துல நம்ம படிக்கிற மத்த இதுல இருந்து ஈஸியா இருக்கும். ஏன்னா இதுல இருந்து கண்டிப்பா கொஸ்டின் வரும். இப்போ ப்ரீ எல்லாம் பார்த்துட்டு போஸ்ட பார்த்தோன்னே கன்ஃபியூஸ் ஆயிருவேன் அப்படிலாம் பேசக்கூடாது. தப்பான வார்த்தைகள் இருக்கக்கூடாது. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சின்ன விசுவலைசேஷன் பண்ண போறோம். என்னன்னா இப்போ நீங்க அழகா அல்ட்ராவா பாஸ் ஆயிடுங்க. நீங்க நினைச்சதை குவாலிஃபை பண்ணிட்டீங்க. அது ஜெயாதப்பா அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர். அப்படி குவாலிஃபை பண்ணிட்டு நீங்க ஒரு இடத்துக்குள்ள போறீங்க. அந்த இடம் உங்களோட ப்ரீவியஸ் ஒர்க் பண்ண காலேஜா இருக்கலாம். இல்லைன்னா அங்க நீங்க சில கேள்விகள் கேட்ட காலேஜோ, உங்களை பார்த்து கேள்விகள் கேட்ட காலேஜோ, அந்த இடத்துல போய் சாதிச்சு நிக்கணும்னு நினைக்கிற ஒரு காலேஜ். அது நீங்க படிச்ச காலேஜ், வேலை பார்த்த காலேஜ், இப்ப வேலை பார்த்துட்டு இருக்க காலேஜ், எதுவானாலும் இருக்கலாம். அந்த இடத்துக்குள்ள ஒரு ராயல் ஃபீல்ல உள்ள என்ட்ரி கொடுக்குறீங்க. உங்களோட பிரின்சிபல் ஆர் ஹெச்ஓடியை நோக்கி உள்ள போய் இந்த மாதிரி உங்களை வந்து இன்னொரு மேம் கூப்பிட்டு போய் அவங்க கிட்ட இன்ட்ரோ கொடுக்குறாங்க. இவங்க இந்த மாதிரி ரொம்ப ஹையஸ்ட் மார்க் எடுத்து குவாலிஃபை ஆயிருக்காங்க. இது நம்ம காலேஜ்க்கே பெருமை. இவங்களுக்கு வந்து கண்டிப்பா நம்ம வந்து இவங்களை வந்து நம்ம ஸ்டூடெண்ட் முன்னாடி ஒரு இது பண்ணி பேசணும் அப்படின்னு அவங்க புகழ்ந்து பேசுறாங்க. அப்போ ஆப்போசிட்ல இருக்கவங்க உங்களை எப்படி பார்ப்பாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. மேம் என்னெல்லாம் சொல்றாங்க நான் அப்பவே சொன்னேன் மேம், எனக்கு தெரியும் இந்த மேம பத்தி அந்த மேம் சொல்லுவாங்க. கண்டிப்பா அந்த டைலாக் எல்லாரும் சொல்லுவாங்க. உங்களுக்கும் அப்படி ஒரு டைலாக் வரும். அப்படி வந்தா எப்படி இருக்கும்? குடுக்குன்னு இருக்குமா?